Shall we start? Super. So எவ்வளோ மெம்பர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8 9. அன்றைக்கி எவ்வளோ பேர் இருந்தோம்? 15. ஓகே. ஸோ டீம் அகெயின் அவங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் அவங்க 3 பேருமே, ஓகேங்களா? ஸோ அவங்களும் நியூ ஜாயினிங் தான். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இப்போ எடுத்துடலாம் அப்படின்றது தான். கிளியரா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். சாப்பிட்டீங்களா? ஃபைன். சரி, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி அன்றைக்கி பார்த்ததில் என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ளே மாற்றம் வந்தது அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ அன்றைக்கி செஷன்ஸ் அட்டன் பண்ணிங்க. நீங்கள் நியூவில்? ஆமாம். ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ணிங்களா அந்த செஷன்? அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ வரைக்கும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இங்கே நல்லா பேசுவாங்களே ஒருத்தங்க. எங்க கொஞ்சம் சத்தமா உட்காந்தே சொல்லுங்க. நம்ம ஒருத்தங்க இருந்தாலும் கூட ஒருத்தவங்க நீ இவ்வளோ வேலை பார்க்குறேன், சம்பளம் இப்படி தான் வாங்குறேன் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இவங்க இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்ட்டு நான் வாங்குற சேலரிக்கு நான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஸோ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் உங்கள் ஒப்பீனியன் தான். அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இது தெரியல, இது தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது தெரிஞ்சால் தான் நான் புதுசாக எடுத்துகிட்டு வர முடியும் உங்களுக்காக. கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறீங்க. வேறு சூப்பர். வேறு யாராவது? எஸ்ஓபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். வேறு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? என்ன இருந்தது? நீங்கள் கஸ்டமர் கிட்ட சரி, ஒவ்வொருத்தருக்கு தேவையான விஷயத்தை மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கீங்க. எனக்கு இது யூஸ் ஆச்சு, எனக்கு இது யூஸ் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் யூஸ் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு டாபிக் இது போகலாம். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டால் கிடையாது. கம்யூனிகேஷனாகவே எல்லாருக்குமே காமன். இப்போ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு சேல் பண்ணும்போது ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக சேல் பண்ண முடியும். ஸோ ஹை டிக்கெட் விற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டிக்கெட்னா இப்போ நீங்கள் சாரீ ஒரு 500 ரேஞ்சிலையும் விற்பீங்க, 50,000லையும் விற்பீங்க, லேக்ஸ்லையும் விற்பீங்க. இதில் எந்த சாரீ எந்த ரேஞ்சில் விற்கிறது ஈஸி? எது ஈஸி? 500 தான் ஈஸி. 1 lakh கொஞ்சம் கஷ்டம் இல்லை? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த 500 சாரீ, அதாவது 500 rupees விற்கிற அந்த சாரியோட எஃபெக்ட் சேம் எஃபெக்ட் தான் அந்த 1 லட்ச ரூபா சாரிக்கும் இருக்குது. சேம் ஒரே மாதிரி தான் பேசணும். அதுக்கு புரியுதுங்களா? ஆனால் 1 lakh ஆனால் ஆடியன்ஸ் மட்டும் தான் மாறும். ஸோ அவங்கக்கிட்ட அந்த 1 lakh வாங்குகிற அந்த ஒர்த் இருந்தது, இல்லை அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்க கையில் கேஷ் இருக்குது அப்படின்னா அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கணும் 1 lakh விற்கிறோன்னா. ஆனால் பேசுகிற டைம் எல்லாம் சேம் தான். ஏன்னா கஸ்டமர் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு 1 lakhலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லை? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே நம்மளால் இது முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அதுதான் அங்கே இருக்கிற பெரிய ஃபால்ட்டே. 5 ரூபா பென்சில் விற்கிற டைம் தான் நாங்கள் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு விற்கிற டைமும். இப்போ திடீர்னு எடுத்துகிட்டு போயிட்டு உங்ககிட்ட போயிட்டு ஒரு 5 rupeesக்கு ஒரு பென்சிலை கொடுத்துட்டு ரோட்டில் போய் விற்றுட்டு வாங்கினா விற்க முடியுமா? 10 பேரை பார்த்தா ஒருத்தர் வாங்குறதே பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போடுவீங்க? சார் வாங்க, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. அதே எஃபெக்ட் தான் ஒரு பெரிய ப்ராடக்ட்டு, ஒரு 25 lakhs ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் விற்கும் போதும் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். புரியுதுங்களா? ஆனால் சேம் தான். நீங்கள் உங்கள் மைண்ட் செட் எப்படி வச்சுட்ருக்கீங்களோ அதே மாதிரி தான் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். அந்த கம்யூனிகேஷனை சொதப்புனீங்க மொத்தமாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சேல்ஸ் பர்சனுக்கு கஸ்டமர் இடைநடக்க ஜஸ்ட் கான்வர்சேஷன். வேறு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். தப்பு பண்ணாதான் இங்கே திருத்திக்கவே முடியும். சரி, வேறு இப்போ நம்ம என்ன பெனிஃபிட் பண்ணி இப்போ லைட்டாக
பொருளை வந்து எப்படி கஸ்டமர் கொண்டு போகிறோமோ கொண்டு போகிற ஒரு ட்ராக்காக கூட நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்லை கரெக்டாக எனக்கு புரியல. அது ஃபஸ்ட்டு சொன்னது புரிஞ்சுது. சரி, கம்யூனிகேஷன் அப்படின்றது இரண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அதுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற டூல் இருக்குல்ல, அது பேர் லாங்குவேஜ். அது ஹிந்தியாக இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம். எல்லாருமே கம்யூனிகேஷன் என்னமோ இங்கிலீஷ்னிடுவாங்க டக்குன்னு. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவ தான் கம்யூனிகேஷன் அப்படின்னுருவாங்க. பொதுவாகவே நீங்கள் பாருங்களேன், கம்யூனிகேஷன் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியாதுன்னுவாங்க. ஸோ தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அது எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப் பார்க்க உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? ஸோ இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான விஷயம் எதுன்னு தெரியுமா? அதாவது பவர்ஃபுல் வெப்பன். இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன் இருக்குது. என்ன வெப்பன் தெரியுமா? அதில் பார்க்காதீங்க, அதில் இல்லை. நான் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் கேட்குறேன். ஏன்? பிகாஸ் இப்போ நம்ம கை வச்சு அடித்தாலும் அது கொடுக்க பெயினோட நம்ம ஒருத்தர் திட்டும் போதோ இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சக்திக்கு அது இருக்குது, அந்த வெப்பனுக்கு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அப்படி ஒரு வெப்பன் இருக்குது. உலகத்தையே அழிக்க முடியும் அதை வச்சு. ட்ரை பண்ணுங்க, சும்மா அதை ட்ரை பண்ணுங்க, ஏதாவது ஒன்று ஃப்ளூக்கில் கிளிக் ஆகும். என்னது புரியல? பார்வையா? அப்படியெல்லாம் பண்ணிட முடியுமா என்ன? எனக்கு தெரியல அப்படியெல்லாம் பண்ண முடியும்னு. வேற கவிதை இல்லை, ஜாலியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக வர்றதுனால அப்படியே கனெக்ட் பண்ணுறீங்க. வேறு 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 நாக்கு தான். அவனுக்கு எடுக்கலை கிளாஸு, இருந்தாலும் அவன் அங்கே படித்து பார்த்துட்டு அதை அடித்து பேசுகிறான். ஓகேங்களா? ஆக்சுவலி தங்கு தான். சார் எப்படி சார் உலகத்தை அழிக்க முடியும்? இப்போ இந்த உலகத்தை அழிக்கிற மிசைல்ஸ் எல்லாம் யாரால் வச்சுருக்கா? அவங்க நாக்கை யூஸ் பண்ணாங்கன்னா போதும், இந்த உலகம் அழிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தரோட வாழ்க்கை அழிக்கணும்னா நாக்கை வச்சு பண்ண முடியும். நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய சூப்பரான டூல் இருக்குது, நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. புரியுதா? அதை வச்சு நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையை நல்லா மாற்றிக்கவும் முடியும், நம்ம வாயாலேயே அழிச்சிக்க முடியும். ஸோ தங்கிஸ்ட அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, தங்கோட இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம். எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் தேயும். கரெக்டாக? நீங்கள் கத்தி யூஸ் பண்ணாலும் தேஞ்சிடும், மொக்கையாயிரும். எந்த பொருள் இந்த உலகத்தில் யூஸ் பண்ணாலும் தெரியும். ஆனால் தங்கு மட்டும்தான் யூஸ் பண்ண ஷார்ப் ஆகும். நீங்கள் எது ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, நல்ல ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா பேச்சு ஷார்ப் ஆகும். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழ் நாப்பழக்கம். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நல்லது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, டிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு லாயராக இருக்கீங்கன்னா, அப்படி அந்த டைமுக்கு அது கரெக்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக பேச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக சிந்திச்சு பதில் சொல்லணும். எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஷார்ப் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்மளோட நாக்கு. அடுத்தது, ஸோ கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வேர்பல், நான் வேர்பல், பாடி லாங்குவேஜ், டோன், இன்டோனேஷன், மாடுலேஷன், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்ன தோணுது? நடா இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார், இதை படிச்சுருந்தா நான் எங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காத சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸி இது. ஆனால் இந்த வேர்பல், நான் வேர்பல் சொல்லும் போது தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, என்னடா இதை பேசுகிறாங்க. ஸோ வேர்பல் அப்படின்னா வார்த்தைகள். வேர்பல்னா நம்ம சொல்கிறோம்ல வார்த்தைகள், இதெல்லாம் வேர்பல். நான் வேர்பல் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ இருக்குது. புரிஞ்சிச்சிங்களா? பாடி லாங்குவேஜ் இருக்குது, டோன் இருக்குது, இன்டோனேஷன் இருக்குது, மாடுலேஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வேர்பல்னா என்னது? வேர்பல்னா என்னது? கேட்கல. ஓகே, வார்த்தைகள். ஸோ இன்டோனேஷன் வந்து என்னென்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நம்மளோட வாய்ஸு. பாடி லாங்குவேஜ்னால் என்னன்னு தெரியும்ல ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பாடி லாங்குவேஜ்னா என்னது? பாடி லாங்குவேஜ் புரியல? இது என்னது? என்னது சொல்லுங்க எல்லாருமே.
சத்தமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே, டூ அதுக்கப்புறம் ரெட்டையில், அதுக்கப்புறம் சக்ஸஸ், விக்ட்ரி, கண்ணை நோண்டிடுவேன். கரெக்டா? நான் 3 தான் சொன்னேன். இப்போ நாம் வந்து இப்படி. ஓகே, 3. ஓகே, ஓகேவா? இது புரியுதுல்ல உங்களுக்கு? சரி, லிஃப்ட்டு. ஓகேவா? இதுதான் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கைஸ் ஸ்லோவாக போகுது, எனக்கும் எனர்ஜி கொடுக்கணும்ல, நீங்கள் சத்தமாக பேசினா தானே. ஸோ நான் ஒரு போஸ்டர் தான் காமிச்சேன், கெஸ்டர் தான் காமிச்சேன். ஸோ மேலே கீழே இது மாறுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தான் பாடி லாங்குவேஜஸ். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிச்சுல பாடி லாங்குவேஜ். இப்போ டோனுக்கு போவோம். டோன் வந்து நம்ம வாய்ஸ், அந்த சத்தம் வருதுல்ல, இந்த டோனு. ஸோ இந்த டோனில் பார்த்தீங்கன்னா இன்டோனேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்டோனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு வரும் வாய்ஸு. ஸோ இந்த இன்டோனேஷனை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம வாய்ஸ் மேலே இருக்கும்? அதிகாரம் பண்ணும் போது, கோபமாக இருக்கும் போது, அப்புறம் கத்தி கூப்பிடும் போது, அப்புறம் தூரமாக இருந்தால், அப்புறம் சந்தோஷமாக இருக்கும் போது. கரெக்டா? எப்போ வாய்ஸ் டவுனில் இருக்கும்? சோகமாக இருக்கும் போது, அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியாத போது, சீக்ரெட்டாக பேசும்போது. கரெக்டுங்களா? ஒரு விஷயம் பாருங்கள், இன்டோனேஷனில் அப்பில் இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, டவுனில் இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இது மாடுலேஷன். மாடுலேஷன்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பேர் தர்ஷன். இப்போ தர்ஷனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு எங்கள் காலில். இப்போ தர்ஷன் வந்து என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து, ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இது எப்படி இருக்கு? இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து சொல்லும் போது? நம்புற மாதிரி இல்லை. இவன் ஏன் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான்? சீரியஸாகவே சொல்ல, இவன் ஒரு வேளை காலை உடச்சிருப்பானோ? நம்மளுக்கு இப்படி தான் தோணும். இல்லை இவனுக்கு ஏன் அவன் மேலே கோவம்? புரியுதுங்களா? இல்லை இவன் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான் வச்சுப்போம், ஆஃபீஸர் ஆகிட்டான். இப்போ நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டான் அப்படி சொன்னால் எப்படி இருக்கு? அவனே சொல்கிறான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வேண்டாம் வெறுப்பா, ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்குது. ஸோ மாடுலேஷன் வந்து என்னென்னா, சோகமாக இருக்கும் போது சோகமாக பேசணும், சந்தோஷமாக இருக்கும் போது துக்கமாக இருக்கும் போது, நியூட்ரலாக இருக்கும் போது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மாடுலேட் பண்ணணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து நான் பொதுவாக பார்த்துருக்கேன் இன்டர்வியூலேயே. பொதுவாக ஒரு இன்டர்வியூக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை பற்றியே சொல்லுங்கன்னா, என் பேர் வினோத், நான் இதை படிச்சுட்டேன், ஓகேவா, அப்புறம் எங்கள் அப்பா இவர், தெரியல சார், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பற்றி சொல்லும் போதே சோகமாக சொல்கிறீங்க தெரியுங்களா? அது இங்கிலீஷில் நிறைய பேர் அதை விட கேவலமாக பேசுவாங்க, அது தமிழில் பேசும்போது அது ஒரு மாதிரி போயிடும். ஓகேங்களா? உங்களை எப்படி நீங்கள் மாடுலேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த வார்த்தைகளை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் வந்து மன அழுத்தம் சொல்லலாம், ஒரு விஷயத்தை அழுத்துறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் சொல்லலாம். இங்கே வேர்டை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும் போது என்னெல்லாம் மீனிங் மாறுது? இங்கே ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி, ஐ டிடன்ட் சே அப்படின்னா என்ன தமிழில்? நான் சொல்லலை அவன் காசை திருடிட்டான்னு, நான் சொல்லலை. கொஞ்சம் சத்தமாக யார் உங்கள் சார் ஏதாவது சொல்லியிருக்காரா என்ன? உங்கள் சாரே ஜாலியாக தான் இருக்கிறாரு, உங்களுக்கு ஏன் சைலண்ட்டு? ஐ டிடன்ட் சே, கரெக்டா? நான் சொல்லலை அவன் காசை திருட்டான், நான் சொல்லலை, இதானே அர்த்தம். மாற்றி பேசக்கூடாது. கிளியரா? நல்லா பாருங்கள். ஐயை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டிடன்ட் சே, நான் சொல்லலை அவன் திருடிட்டான். அப்போ வேற யார் சொன்னான்?
வேறு யாரோ சொல்லியிருக்காங்க தானே அர்த்தம். நான் சொல்லலை, வேறு யாரோ சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ டிடன்ட் சே, ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி. நான் வார்த்தையால் சொல்லலை, நான் ஆக்ஷனில் தான் சொன்னேன். இவன் தான் திருடினா. புரிஞ்சிச்சா? நான் வார்த்தையால் சொல்லலை நான், பட் இவன் தான் சொன்னான், இவன் தான் செஞ்சான். ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி. நான் சொல்லலை இவன் தான் திருடினான்னு. என்னது? இவன் தான் திருடினான். இப்போ என்ன அர்த்தம் ஆச்சு? இவன் தான் திருடினான்னு நான் சொல்ல, வேற யாரும் கூட திருடி இருக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? இவன் தான் திருடினான்னு நான் சொல்லலை. ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி. அதாவது என்ன, நான் இவன் திருடிட்டான்னு சொல்லலையே, எடுத்துகிட்டு கூட தான் போயிருப்பான். கரெக்டா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சொல்ல வருது ஒவ்வொரு மீனிங் மாறுது அர்த்தம். ஐ டிடன்ட் சே ஹீ ஸ்டோல் த மணி. காசு தான் திருடினான்னு வேறு எது வேணாலும் திருடி இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு மீனிங் தான். அழுத்தம் கொடுத்தோன்னே என்னவாயிடுச்சு? டோட்டலாக மாறிடுச்சு. கரெக்டாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்? எல்லார்கிட்டையும் பேசும்போது கரெக்டாக மாடுலேட் பண்ணுறது கிடையாது, கரெக்டாக அந்த இன்டோனேஷனு வாய்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணுறது கிடையாது, அழுத்தத்தை கரெக்டாக கொடுக்கறதே கிடையாது, நியூட்ரலாகவே பேசும். ஏன்னா எனக்கு பேச தெரியாது, நான் இல்லை எனக்கு பயம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியாதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் என்றைக்குமே கிடைக்காம போயிடும். உங்களுக்கு எப்போவுமே லைஃப்பில் வாய்ப்பு வேணும் அப்படின்னா கரெக்டாக பேச தெரியணும். கரெக்டாக பேச தெரிஞ்சவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இடம் உண்டு. நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வேறு ஒன்று புரியும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, பொங்கல் எடுத்துகிட்டு வாங்கன்னொன்னே நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம். கம்யூனிகேஷன்னு காலையில் நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்பிட்டு இருக்கும் போது, இல்லை வீட்டில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம அம்மா அப்பா யாராவது வந்து போயிட்டு பொங்கலுக்கு சாமான் வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. நம்மளோட டக்கெல்லாம் போய் வாங்கிட்டெல்லாம் வந்துட மாட்டோம். இல்லை எனக்கு வேலைக்கு போகணும், டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆகுது, காலேஜுக்கு போகணும், டைம் ஆகுது, இப்படி தான் பேசியிருப்போம். கரெக்டாக? அவங்க ஒரு 2 கற்றுனோடனே போவோம், கடைக்கு போவோம், பைத்தம்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வாங்கிட்டு மிளகு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை யார் உங்களை வேலைக்கு அனுப்புனாங்களோ, அந்த கடை வாங்கிட்டு வர சொன்னாங்களோ, திட்டினா எப்படி இருக்கும்? வாங்கிட்டு வந்து உனக்கு இது கூட அறிவில்லை, இதை வாங்கக்கூடமா தெரியல உனக்கு அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? நடா சொன்னதை வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுவும் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம், இவங்க திட்டுறாங்க. கரெக்டாக? இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க சக்கரை பொங்கலுக்கு வாங்கிட்டு வர சொன்னால் நீங்கள், இதுதான் பிரச்சனை. புரியுதா? ஸோ அங்கே பொங்கல்னு ஒரு வார்த்தை தான் சொன்னால் நம்ம ஆர்வத்தில் என்ன இருப்போம், அன்றைக்கி ஏதோ கிருத்திகை இருந்திருக்கோம், அவங்க செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. நம்ம இங்கே என்ன நினச்சிருப்போம், ஆட்டோமேட்டிக்காக போனோமா வாங்கிட்டு வந்தோமா. ஸோ நம்ம கிளாரிட்டி பண்ணுறதில்ல. ஸோ கம்யூனிகேஷன் எல்லாம் டிசைன் பண்ணுறது வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்காக தான். இவ்வளோ நீங்கள் பேசணுன்னுக்காக பேசுகிறதுக்கு கிடையாது, எதிரில் இருக்கிறவங்களுக்கு புரியணும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தான் அவங்க பேச விட்டு பார்த்தா தான் தெரியும். இது மட்டும் கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா போதும். நெக்ஸ்ட்டு, ஸோ இது மொத்தத்தில் கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ இந்த கம்யூனிகேஷனில் ஒரு பர்சன்டேஜ் வைப்பாங்களா, 100% ஒருத்தருக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பர்சன்டேஜ் இருக்குது, சதவீதம். ஸோ பாடி லாங்குவேஜுக்கு மட்டும் 55%. பாடி லாங்குவேஜ் ஒருத்தருக்கு கம்யூனிகேட் புரிய வைக்கிறதுக்கு 55% ப்ளே பண்ணுது. இது நான் சொல்லலை, இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பீப்புள், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் டிசைட் பண்ணி அதை ரேஷியோஸ் போட்டாங்க. ஓகேவா? 55%. டோன் வந்து பார்த்தீங்கன்னா 38%. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 55 + 38 93%. நான் வெர்பல் மட்டும் ப்ளே பண்ணுது. புரிஞ்சுக்கோங்க, பாடி லாங்குவேஜ் 55, 38 டோனு, நான் வெர்பல் 93% பண்ணுது. அப்போது வேர்பல் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ளே பண்ணுது? ஜஸ்ட்டு 7% தான். இந்த ஜஸ்ட்டு 7% வச்சு தான் எல்லாருமே தப்பாக கம்யூனிகேட் பண்ணுறோம். 93% கம்யூனிகேஷனை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த எப்படி நீங்கள் கஸ்டமர் சேல் முடியலன்னு புரியுதா? ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏன் சண்டே ஆகுதுன்னு புரியுதா? இவன் சொன்னேன், நான் சொல்கிறது, நான் இப்படி சொல்லடா, நீ இப்படி தான்டா சொன்னேன், இப்படி பேசியிருப்போம், பார்த்துருக்கல, இல்லை நான் இப்படி தான் சொன்னேன், இல்லை நீ இப்படி தான் சொன்ன, அப்படி மாற்றி அடிச்சுப்போம்.
இதுக்கான காரணம் என்னென்னா 7%. சார் அது எப்படி சார்? பேசினா தானே ஒருத்தனுக்கு புரிய வைக்க முடியும். கரெக்டா? பேசாமல் எப்படி புரிய வைக்க முடியும்? இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேளுங்க. நான் இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போவேன், நீங்களும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கேளுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்லாம் டேரெக்டாக இன்டாக்ட் பண்ணல சார். நம்ம பண்ணிட்டு சேட் தான் சார். ஸோ ஹவ் வி கெட் சாரிங்க, நம்ம சேட் தான் சார் நம்ம சேல்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். தட்ஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் சேயிங். நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வி ஆர் யூஸிங். புரியுங்களா? லெட்டர் மூலியமாகவும் அது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா போல்டு போடும் போது கத்தி பேசுகிற மாதிரி அர்த்தம். ஃபுல் போல்டு அடிக்கிறீங்க, ஷவுட்டுக்கு மட்டும். இப்போ நான் உனக்கு திட்டணும் அப்படின்னா போல்ட்லேயே அடிப்பேன். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் வார்த்தையே போல்டு. அதனால தான் ஏற்றி இறக்கி பேசுகிற மாதிரி அதுவே அந்த எழுத்தியே அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணல, அப்படியே டெக்ஸ்ட் அடிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நாங்கள்லாம் மெயில் கம்யூனிகேஷன் பண்ணும்போது கார்ப்பரேட்லலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ் திட்டுறாரு, இல்லை நான் என்னோட எம்ப்ளாயி ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க திட்டினா கேப்ஸ்லேயே அடிப்பேன் மெயில் கம்யூனிகேட் பண்ணும்போது. அப்பயே தெரிஞ்சுக்கணும் அவர் கோபமாக இருக்காரு, கேப்ஸில் வந்திருக்கு, ஃபுல்லாக திட்டியிருக்காங்க, இல்லை அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதை ஹைலைட்ஸ் பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், அந்த அழுத்தத்தை போல்டு, அந்த வார்த்தையை மட்டும் போல்ட் பண்ணுவோம். அப்போது போல்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதனால தான் லெட்டர் எழுதும் போது நம்மளுக்கு கீழே வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டியா இல்லை அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே படிக்க முடியாது. அண்டர்லைன் ஓகே 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 கிளாரிட்டி வேணுன்னா நான் முழுசாக படிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கே அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற சேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுங்க. இப்போ நான் காமன் ஃபேக்டரில் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கம்யூனிகேஷன் 2 திங்ஸில் யூஸ் ஆகும். ஒன்று உங்கள் பர்சனல் லைஃப்பில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும், ஒன்று உங்கள் கெரியரில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இப்போ உங்கள் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்க்கோ இல்லை கம்பெனிஸ்க்கோ இங்கே இருக்கிறவங்க தராங்கன்னு நினைக்கிறீங்களா? பாஸ், அதாவது உங்களோட பாஸ் வந்து உங்களை டெவலப் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் சொல்ல வரது புரியுங்களா? நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகணுதில்ல, அவர் தெளிவாக இருக்கார். எங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள்லாம் நான் உங்கள் பாஸ் எல்லாமே ஒரே கிளப்ஸில் இருக்கோம், எல்லாருமே ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறோம். நாங்கள் ஏன் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம்? உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை புரிஞ்சிக்கிறதுக்காகவே நாங்கள் நிறைய படிச்சுட்ருக்கோம். புரியுதுங்களா? உங்களை எப்படி டெவலப் அடுத்த கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் எவ்வளோ பேர் இன்னும் நிறைய பேர் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும், அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இண்டிவிஜுவாலிட்டியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுதான்னு கேட்டால் இந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுது 100%. இல்லைன்னா என்னை ஹையர் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்னை வர வச்சுருக்க மாட்டாங்க, என்னை வச்சு பேச வச்சுருக்க மாட்டார். புரியுதுங்களா? இந்த 2 hours ஏதாவது சாலையை போகிறீங்க அது போன இவங்களுக்கு கற்று தந்தால் இவங்க ஓடி போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்கல உன் பாஸ். நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதனால நீங்கள் இருக்கிற இடத்த எப்படி பிடிச்சிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு தான் யோசிக்க முடியும் எப்போவுமே. இன்னொன்று ஒரு விஷயம், உங்ககிட்ட எப்போவுமே 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று பெரிய கம்பெனியாக போய் செட்டில் ஆகிடணும், இல்லைன்னா இருக்கிற கம்பெனியை பெருசாக்கி செட்டில் ஆகிடணும். கரெக்டாக? பெரிய கம்பெனியில் போய் செட்டில் ஆகிறதுக்கு இருக்கிற கம்பெனியில் சாதிக்கணும் நிறைய. இங்கே சாதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட அதாவது ப்ரூவ் பண்ணணும், நான் நல்லவன், பழைய கம்பெனியில் நான் நல்லவனாக தான் இருந்தேன். ஆனால் இருக்கிற கம்பெனியில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஹானஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தேவை என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்களா, இதை மாற்றுங்க. அப்போ போஸ்டிங் யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய ஓனர்ஸ்க்கு பேசிக்கான ட்ரைனிங்ஸ் எது கொடுக்குறாங்க தெரியுமா? புது ஆளை பெரிய போஸ்டிங்கில் போடுன்னு நல்லா சொல்கிறது கிடையாது. உன் கூட யார் இருக்கானோ அவனுக்கு போஸ்டிங் கொடுங்க தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நாங்கள்லாம் ஸ்டடீஸ் போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ஸே ஃபஸ்ட்டு இதுதான். பழைய ஆள் யார் இருக்கா, அவன் எவ்வளோ பெரிய ஜித்தன் வேணாலும் இருக்கட்டும், அவங்க ஜித்தன் இல்லாமல் கூட இருக்கட்டும், லாயலாக யார் இருந்தால் ரொம்ப லாங்காக, அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுங்க, அவங்கள ஹேண்டில் பண்ண வைங்க. புரியுதுங்களா? புதுசு வருவாங்க போவாங்க, ஃபஸ்ட்டு சீனியர்ஸ்க்கு எப்போவுமே கொடுங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கான தகுதி அவங்களுக்கு கொடுங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு இப்படி ட்ரெயின் பண்ணும்போது நாங்கள் கற்றுக்குறோம் இவ்வளோ விஷயத்தன்னும் போது ஓனர்ஸ் எல்லாருமே நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாங்கள் இங்கிலீஷ் படிக்க கற்றுக்கிட்டோம்ப்பா, அப்போ நீங்களும் கற்றுக்கணும்ல, அப்போ தான் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியும். அதை தான் உங்கள் பாஸ் பண்ணுறாரு.
எங்களுக்கு 1008 ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம், ஓனர்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் இங்கே பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சாதிக்கிறது. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த சப்ஜெக்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் என் லைஃப்பில் இதை மாற்றினேன், நான் இதை மாற்றிருக்கேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக பேசுகிறீங்களே, இதுவே பெரிய விஷயம். இன்னும் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நெக்ஸ்ட் செஷன் எடுக்கிறேன். ஆஃபீஸ் பாலிடிக்ஸு, எட்டிகேட்ஸ், அதாவது எப்படி எத்திக்ஸ் இருக்கணும், அந்த எத்திக்ஸில் எப்படி நம்ம ஜெயிக்கணும், அந்த பாலிடிக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும், இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிச்சுல? இப்போ எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ 7% எப்படி நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் வாலண்டியர் எடுக்கலாமா? யார் எடுக்கலாம்? இங்கே ஜாலியான கேரக்டர் யார்? உங்களில் ஜாலியான கேரக்டர் யார்? இவங்க தானா? சரி, ஒரு 3 பென்னு, 3 இல்லை 5 பென் எடுத்துகிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு வாங்கிட்டு வாங்க. ஸோ அவங்கவுங்க பென் ஞாபகம் இருக்குல்ல? கிளியராக இருக்குல்ல? ஷோர்ல? சரி, இந்த பெண்ணை போயிட்டு அது இருக்குல்ல, அங்கே போய் வச்சுட்டு வாங்க. அதான் அந்த ரேக்கில் தெரியுற மாதிரி வைங்க. இதில் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? இப்போ டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைல்ல? இப்போ நான் கொஷின் கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுவீங்கள்ல? ஷோரா இல்லை? உங்கள் பேர் என்னது? ஷாலினி. இப்போ ஒரு பெண் எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ கேட்கலாமா? இப்போ ஒவ்வொருத்தராக கேட்பேன். அங்கே நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாதுன்னா நேராக அங்கே தான் பார்க்குறீங்க. ஓகேவா? பார்க்கக்கூடாது. சரி, 7% எது ப்ளே பண்ணுது? ஒரு நிமிஷம், ஷாலினி அமுச்சு விட்டு வந்துடலாமா? சீக்கிரம் வாங்க ஷாலினி. நீங்கள் அங்கெல்லாம் நிற்கணும்னு அவசியம், இங்கே வந்துடுங்க. ஓகேவா? ஓகேவா? என்ன ஷாலினி? இந்த பெண்ணியை எடுத்துகிட்டு வர சொன்னேன். போய் வச்சுட்டு வாங்க. போங்க சீக்கிரம் வச்சுட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க ஷாலினி. யுவராஜ் ஸ்லோவாக இருக்காங்க. இவங்களை பற்றி பெருமையாக பேசுனீங்க, ஸ்பீடு பத்தலை. வச்சுட்டு வந்துட்டீங்களா? இதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. இப்போ போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பெண் எடுத்துகிட்டு வாங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஆனால் முன்னாடிக்கு பரவாயில்ல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்காங்க. நம்ம இது போகலாமா? ஓகே, பாருங்களேன், டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஷாலினி வந்துட்டாங்க. ஓகே, சொல்லுங்கள் ஷாலினி. நான் இந்த பெண்ணியை எடுத்துகிட்டு வர சொன்னேன். போய் வச்சுட்டு வாங்க. பேசுகிறாங்க. ஓகே, போகலாமா? இப்போ 55% எது ப்ளே பண்ணுது? இது நான் என்ன சொன்னேன் கடைசியாக? வச்சுட்டு வாங்க தானே சொன்னேன்? வச்சுட்டு வாங்க தானே சொன்னேன்? கிளியராக நான் பேசினேன்ல யார்? வச்சுட்டு வாங்க தானே சொன்னேன். இப்போ போய் ஒரு பெண் எடுத்துட்டு வாங்க. ஆனால் இந்த பெண்ணையை எடுத்துகிட்டு வர சொன்னேன். போய் பெண்ணை வச்சுட்டு வாங்க ஷாலினி. அது அவங்க எங்கே கேட்க போகிறாங்க யுவா? அது அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளோட எம்ப்ளாயபிலிட்டியில் இருக்கிறது இந்த ஒரு பிரச்சனை தான் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே. வச்சுட்டு வந்துக்கிட்டீங்களா? இதை மட்டும் கரெக்டாக செய்கிறீங்க. எது செய்ய வேணான்னு சொல்கிறோனோ அதை கரெக்டாக செய்கிறீங்க. எது செய்யன்னு சொல்கிறோனோ கரெக்டாக செய்ய மாட்டேன்றீங்க. இப்போ ஒரு பெண் எடுத்துகிட்டு வாங்க. எந்த பெண் எடுத்துகிட்டு வாங்க? எப்பவுமே இவங்க இப்படி தானா?
உங்களுக்கு உட்காருங்க, அப்புறம் மாற்றிக்கோங்க பெண்ணு. நான் 7% போய் பேசும்போது ஷாலினி என்ன பண்ணாங்க? இப்படி போகிறாங்க, அப்படி ஓடி வராங்க, இது பண்ணுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த 7% இருக்க தலைவலியே தான். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. கடைசியாக எந்த பெண்ணுன்னு கேட்டப்போ நான் சுத்தமாக பேசலை. இப்படி காமிக்கும் போது வெறும் ஆக்ஷனு, இப்படி கை தான் மாற்றினேன். இப்படி போ, அப்படி போ, இப்படி போ, இவங்கக்கிட்ட கொடு, அவங்கக்கிட்ட கொடு. இது எவ்வளோ அக்யூரேட் இருந்தது? புரியுதுங்களா நான் சொல்ல வருது? இதுதான் 55%. நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த அப்படின்னா, நம்ம பெரியவங்க முன்னாடி போயிட்டு நீங்கள் கையாட்டி பேசினா கையே உடைப்பாங்க. புரிஞ்சிச்சா? கையை. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படி தான் வச்சாங்க. ஆக்சுவலி கம்யூனிகேஷன் வந்து கையாட்டி தான் பேசணும், புரிய வைக்கணும். இந்த இயற்கையாகவே நம்மளுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குது. எப்போத்துலேருந்து பார்க்கலாம் தெரியுமா? ஒரு குட்டி பாப்பா பிறந்து ஒரு 1 year அப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட பார்க்கலாம். ஒரு 3 years வரைக்கும் பார்க்கலாம். 3, 4 இல்லை 2nd standard அவங்க பேசும்போது நல்ல கவனிங்க. தூங்குறேன்னா இப்படி தூங்குறேன்னு சொல்லிட்டு போவோம். நான் தூங்க போகிறேன் இப்படி சொல்லிட்டு தான் போவோம். நான் தூங்குறேன் அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதான் பண்ணுறோம். தூங்க போகிறேன், ஜாலினா குதிச்சு தான் சொல்லும். எனக்கு பசிக்குது அப்படின்னா இப்படி தான் பேசும்போது பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் கை கட்டுன்னாங்கன்னா, கை கட்டுறது வந்து ஆக்சுவலி ராங்கு. ஓகேங்களா? கை கட்டக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் பேசுகிற ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா தான் நான் கை கட்டுவேன். இப்போ சொல்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி மோமெண்ட்டில் தான் நாங்கள் கை கட்டுவோம். அதுவும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கம்யூனிகேஷன் அக்யூரேட்டாக தெரியும் இல்லை, எதிரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கை கட்டினா சார் அதுக்கு உடன்பாடு இல்லைன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? கேட்கலாம்ல அந்த நோட்டை கூட. சீக்கிரமா எழுந்து வந்து கொடு. நான் சொல்கிறது, நான் இப்படி வாங்கினா தானே அர்த்தம். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, நீ பேசும்போது நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன்னா நீ கேட்குறது சொல்லு நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு அர்த்தம் அதான். புரியுதுங்களா? 2வது பொய் சொல்கிறோம், பொய் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சேல்ஸில் காமிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விரலை ஒட்ட வைக்காதீங்க. பேசும்போது விரல் ஒட்டக்கூடாது. மேம் இந்த புடவை வேறு லெவலில் இருக்கும் மேடம் உங்களுக்கு, நீ பொய் சொல்கிறேன்னா கை மடங்கும். புரியுதா? பொய் சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று உடன்பாடு இல்லாத, அதாவது அது ரிலேட்டடாக சம்மந்தம் இல்லாமல் இருக்கீங்கன்னா கை ஓப்பன் ஆகாது. நான் உண்மையை பேசுகிறேன் அப்படின்றது காமிக்கிறதே இந்த கை தான். கை காமிச்சிட்டு தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறோம் அப்படின்னா நான் கையை ஓப்பனாக வச்சு அவங்க முன்னாடி ஃபேஸில் அப்படியே காமிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மக்கிட்ட ஒரு பொய் இருக்கோ இல்லை ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா கை ஆடும். ஒரு பதட்டம் இருந்துச்சுன்னா விரல் ஆடும், டைப்ரைட்டிங் அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ இவனுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. புரிஞ்சிச்சா? நம்ம கை காமிக்கும் போது பாரு கை உதறல, பாரு இவனுக்கு ஏதோ தெளிவாக இருக்காப்புல இருக்கான் விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக. அது ஒன்று. 2வது சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்போது எந்த அளவுக்கு நீங்கள் கையாட்டி பேசுகிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே டைமில் பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு கைங்காகவும் இருக்கணும். கைங்னா என்னது? ஓகே மேம், எஸ் மேம், சூப்பர் மேம், மேம் இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டோன்லேயே அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேடம் இதுதான் மேடம், இவங்க வந்துட்டாங்க 500 ரூபாய்க்கு கடையை அலசிட்டு போகிறாங்க அப்படின்னு கடுப்புலலாம் பேசக்கூடாது. அவங்க இன்றைக்கி 500 ரூபா வாங்கலாம், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை 1 lakh கூட வாங்குவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளாக எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அதில் ஒரு சின்னதாக மளிகை கடை இருக்குது, இல்லை காய்கறி கடை இருக்குதுன்னு வச்சுப்போம். எப்போவுமே ரெகுலராக அங்கே தான் வாங்குறீங்க வெஜிடபிள்ஸ். அங்கே வாங்கும் போது ஆனால் கொஞ்சம் கொத்தமல்லி கொடுங்க, கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கேட்கும் போது வாங்குற 10 ரூபாய்க்கு உனக்கு கருவேப்பிலை வர தராங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? அப்போ கூட பக்கத்தில் அவன் தானே இருக்கான், நீ அங்கே தான் போவ. அதே தெரியாதனமாக ஒரு 2-3 தெருவுக்கு அடுத்தது ஒரு கடை இருக்குது, அங்கே அன்றைக்கி வாங்க வேண்டிய சிச்சுவேஷன், அந்த சைடு தான் போகிறீங்க. அவர் மேடம் எப்படி இருக்கீங்க,
அதை கூட கேட்கலாம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி கிடைக்குமா, அதுவும் பதட்டத்தில் தான் கேட்பீங்க, தெரிஞ்ச கடைகள் இல்லைல்ல. சரி, இதுக்கு என்ன மேம் இருக்குது, வேணும்னா எடுத்துக்கோங்க, எவ்வளோக்கு வேணும், இவ்வளோ போதுமா, இவ்வளோ போதுமா, சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கோங்க, எப்போ பொருள் வாங்குறதா இருந்தால் இனிமேட்டு இது யார்கிட்ட வாங்குவீங்க? கிட்டத்தட்ட 3 தெரு தள்ளி இருக்கு. இவங்கிட்ட போக மாட்டீங்க, யார்கிட்ட போவீங்க? அவன் சிரிச்ச ஒரே காரணத்துக்காக இவனும் தான் தந்தான், திட்டிக்கிட்டே கொடுத்தான், அவன் திட்டாமல் சிரிச்சுக்கிட்டு கொடுத்தான். ஸோ இங்கே உங்களோட சிரிப்போட பாடி லாங்குவேஜ் எதிரில் இருக்கிறவனை தூண்டும், ப்ளசண்ட் கொடுக்கும். அவங்க எஸ்ன்னு ஒரு பிரெயினில் ஓடுற அந்த கெமிக்கல் இருக்குல்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரின்னா அப்படி சொல்லலாம், அது எஸ்ன்னு தூண்டும். பாரு, இந்த பொண்ணுக்காகவே வாங்கிக்கலாம் பாரு. மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஷோரூமை பார்த்து யாரும் வாங்குறதில்ல, அந்த சேல்ஸ் பர்சனை பார்த்து தான் வாங்குறாங்க. அவங்க எப்படி ப்ளசண்ட்டாக அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. இதில் ஒருத்தர் தப்பு பண்ணிங்கனாலும் அந்த மொத்த கடைக்கு கெட்ட பேர் ஆயிடுது. அந்த ஒருத்தர் கூட தப்பு பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட சேல்ஸ் டார்கெட் எல்லாம் ஈஸியாகும். ஓகேங்களா? நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணுறீங்களா? நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் அதுதான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் நினைங்க, ஒவ்வொரு தடவையும் அதுதான் லாஸ்ட்டு கஸ்டமர்னு நினைங்க. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரே சான்ஸ் தான் கடவுள் கொடுக்குறாரு, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு பிளேயும் எப்படி இருக்கும்? அதான் சேல்ஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பிச் பண்ணுறீங்க. சாரி யார், அந்த மாதிரி ஒரு பிச் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜர் மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு பிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட எக்ஸலண்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் கிடையவே கிடையாது. இதுதான் என்னோடய சீக்ரெட்ஸ். நான் பெரிய பெரிய டீல் முடிக்கிற சீக்ரெட்ஸ் இதுதான். இப்போ 1 கோடி ரூபாய் வீடு விற்கிறோம் அப்படின்னா இதை தான் பேசுவேன். 25 லட்ச ரூபா வீடு விற்கிறவங்ககிட்டயும் இதான் பேசுவேன். அந்த நம்பர் மட்டும் தான் வேறு. 1 CRன்னு சொல்லுவேன், அங்கே 25ன்னு சொல்லுவேன். அப்போது இங்கே கஸ்டமர் எல்லாமே சேமாக தான் இருக்காங்க. அவன் எதிரில் இருக்கணும் ஹியூமன் தானே, சிரிச்சா அவனுக்கும் பிடிக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன கேட்கலாம்? 55% புரிஞ்சிச்சுல? டோன் 38% ப்ளே பண்ணதில்ல, அது அதை பற்றி பேசலாமா? சார் அது எப்படி 38 அங்கே வருதுன்னு? அதில் என்ன வந்தது? டோன் வந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா வேர்பல் முடிச்சாச்சு, பாடி லாங்குவேஜ் முடிச்சாச்சு. டோனை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலினியா இல்லை பவித்ரான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஷாலினின்னு வச்சுப்போம். இப்போ பவித்ரா வந்து என்னோடய ஸ்டாஃபு, நான் வரேன் காலையில் வந்து, பவித்ரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரியஸான ஒர்க் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பவித்ரா ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு அர்ஜென்ட் அப்படி வாங்க அப்படின்ற. சார் ஒரு 2 நிமிஷம் சார் சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது விட்டுட்டு வர முடியாது. சார் ஒரு 5 மினிட்ஸில் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு போயிடுவோம். அதே வந்து நான் பவித்ரா இங்கே வரியா அப்படின்னு கூப்பிட்றேன், பவித்ரா அப்படின்னு ஒரு சத்தம் ஏற்றி பேசுகிறேன். இப்போ பவித்ரா 5 நிமிஷம் கேட்பாங்களா? ஐயோ அந்த ஆள் எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலையே, நம்ம போவோம் அப்படி தானே வருவாங்க. எடுத்தோடனே இதானே வரும். பவித்ரா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் பவித்ரா சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்துடுவாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம டோன் ஹையாக இருந்தால் சீரியஸ்ன்னு அர்த்தம், நம்ம டோன் லோவாக இருந்ததுன்னா பர்மிஷனுக்கு அது ரொம்ப அர்ஜென்ட் இல்லைப்பா. ஸோ அதுதான் 38% சின்சியாரிட்டி. அது கிளியராக கம்யூனிகேட் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம எந்த வாய்ஸை ஏற்றி பேசணும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்கள் உங்கள் சேல்ஸில் பிச் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அதில் எனர்ஜியோடு பேசணும். நம சிவாய. என்னடா சரி, இப்போ இது புரிஞ்சிச்சுல?
இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, கம்யூனிகேஷன் ஏன் சார் கையாட்டிட்டு பேசணும்? அடுத்தது ஒன்று வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? நான் பண்ணுறதை அப்படியே பண்ணணும். என்ன பண்ணணும்? ஓகே, பண்ணலாமா? ஷூரா? தலை சொல்லுங்க. மூக்கு, சாரு, ஃபேன், லைட், மூக்கு, கண்ணு, சாரு. புரியுதா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம கண்ணுக்கு பவர் அதிகமா காதுக்கு பவர் அதிகமானு கேட்குறோம். அதாவது எதுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்குது? பிரெயின் சொன்ன பேச்சு யாரோட ஃபஸ்ட்டு கேட்கும்னா கண்ணுக்கு தான். காதோட பேச்சு பிரெயின் கேட்காது. கேட்கும், அது செகண்டரியாக வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தான் கொடுக்குது அது பியூரிட்டி. ஸோ கண்ணுக்கு வைக்கும் போது தான், அதனால தான் பாடி லாங்குவேஜில் இப்படி பண்ணுங்கன்றது. புரியுதுங்களா? வார்த்தைக்கு கூட பாருங்கள், அங்கே செகண்டரியாக போயிடுது, பாடி லாங்குவேஜ் கூட முன்னாடி வருது. புரியுதுங்களா? ஸோ உங்கள் கண் என்ன பார்க்குதோ அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ பிரெயின். நம்ம என்ன சொன்னோம்? சார்னு சொன்னோமா? ஆனால் ஆக்சுவலி காதில் இது. அப்போ என்ன சொல்லியிருக்கணும் பிரெயினு? ஆனால் என்ன சொல்ல வச்சது? புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பலவீனம் எதில் இருக்கவங்களுக்கு. அதனால தான் கண்ணில் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் ப்ரெசன்டேஷனை ரொம்ப க்ளீனாக பண்ணும். அதனால தான் நம்ம ட்ரெஸ் பண்ணும் போது ரொம்ப ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணணும். புரியுங்க? நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிற ட்ரெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கணும். அது பழசாக கூட இருக்கட்டும், அயன் பண்ணி போடுறது. புரியுதுங்களா? உங்களை சின்ன சின்ன அந்த க்ரூமிங் பண்ணிக்கிறது, எது உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதை வேலைக்கு தானே போகிறோம், நம்ம ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். புரியுதுங்களா? இந்த வேலைக்கு இந்த சம்பளத்துக்கு இது ஓகே, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. எனக்கு என்ன கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே டிஷர்ட் போட்டு வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டு வளர்க்குற அந்த கம்ஃபர்டபுளே வேறு தான். புரியுதுங்களா? ஆனால் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நான் இப்போ வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டேன், ஷர்ட்டு போட்டு வந்து இப்போ கிளாஸ் எடுத்தால் எவ்வளோ கேவலமாக என்ன பார்ப்பீங்க. அதே டாக்டர் பண்ணாலும் அந்த டாக்டர்கிட்ட போகவே மாட்டீங்க, எவ்வளோ நல்ல டாக்டராக இருந்தாலும் சரி. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷனில் கண்ணு பார்க்குது. புரியுதுங்களா? உங்கள் பாடி லாங்குவேஜை பார்க்குது, நீங்கள் எப்படி ட்ரெஸ் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குது. புரியுதுங்களா? இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ. எப்போவுமே பார்த்துருக்கீங்களா? ஒரு பேங்க் இருக்கும், அதில் மேனேஜர் மட்டும் துண்டாக தெரிவார். அவரும் அன்றைக்கி இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க, அவங்க எம்ப்ளாயிஸோ இதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் மட்டும் துண்டாக தெரிவார், ஃப்ரெஷ்ஷாகவே சுற்றுவார். அவர் கருப்பாக தான் இருப்பார். நான் ரொம்ப அழகாக கூட இருப்பான்னு சொல்ல, கருப்பாக பார்த்துருக்கீங்களா? பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம் அவர் தான் மேனேஜர். ஹேண்ட்ஸமாக கூட இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவரோட ப்ரெசன்டேஷன். அவர் லீடர் அப்படின்னு காமிக்கிறார். இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர், இன்னிலேருந்தே நீங்கள் லீடர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் சேல்ஸ்லேயும் இருக்கட்டும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ உங்களை பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சக்ஸஸ் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஃபார்மல் கேஷுவல்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபார்மல் ஏன் எல்லாத்துக்குமே காமனாக இருக்குன்னா, சக்ஸஸ் பீப்புள் மேக்ஸிமம் ஃபார்மலில் தான் இருப்பாங்க, கேஷுவலில் இருக்க மாட்டாங்க. ஸோ உன்னோட கிளைண்ட் வந்து ஃபார்மல் பீப்புள் கூட தான் டீல் பண்ணுவோம், கேஷுவல் பீப்புள் கிட்ட டீல் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபார்மலாக சூப்பராக இருக்கீங்களோ, வீட்டில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது நம்ம வீடு. ஆனால் ஃபார்மல் ரொம்ப முக்கியம். இது கிளியரில்? அதுக்கப்புறம் சரி, இப்போ நம்ம கம்யூனிகேஷனோட ரியல் உணர்ச்சியை பார்க்கலாம். ஒரு கம்யூனிகேஷனுக்கு எவ்வளோ உணர்ச்சி இருக்குது அது தெரியாது நிறைய பேருக்கு. அது பார்க்கலாமா? சரி, இதில் எந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணலாம்? இதில் வந்து இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். எவ்வளோ ஆச்சு? இதில் யார் சீனியர்? ஆக்சுவலி யார்? விஜிதாவா? வினிதா தான் சீனியரா? சீனியர் மேடம் வாங்க ப்ளீஸ். அவங்கள ஏன் கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டேன். இவங்களுக்கு அடுத்தது வேல்முருகன் சார் ப்ளீஸ். அவருக்கு அடுத்தது மேடம் வாங்க. ஷாலினி வாங்க. நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு பீப்புளுக்கு தான்
அப்படி அடுத்தது அப்படியே வந்துருங்களே ஒரு 4 பேர் அப்படியே சேர்ந்தாம போல் 4 பேர் வேணாம், இன்னொரு 3 பேர் தேவை. நம்ம பவித்ரா மேடம் ப்ளீஸ் வாங்க. அங்கே சோமியா போதும். என்ன நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ண ஜாலியாக இருக்கணும்ல. 1 2 3 4 5 6 இன்னும் ஒருத்தர் யாரை வர வைக்கலாம்? சோமியாவே வர வைக்கலாம் வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்கள் 5 பேருக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இவங்கெல்லாம் என் கம்பெனிக்கு நான் வேலைக்கு எடுத்துட்டேன். ஆல்ரெடி நீங்கள் இருக்கீங்க ஒரு வேலையில். ஓனர்ஸோட நிலைமை புரியணும்ல உங்களுக்கு, அதை இப்போ புரிய வைக்கிறேன். நீங்கள்லாம் ஒரு ஓனராக இருந்தால் நாங்கள் படுற பாடு புரியுதா? இப்போ புரிய வைக்கலாமா? சரி, இவங்க வந்து என் கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட். என்னையா அப்படின்னு இவங்க. சரி, அவர் வந்து என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு பொசிஷன் சொல்லுங்கள். மேனேஜிங் டைரக்டர் நான் யார்? வைஸ் பிரசிடெண்ட் யார்? சரி, ரீஜனல் மேனேஜர் எடுத்துக்கோ, ஜோனல் மேனேஜர் எடுத்துக்கோ, டெரிட்டரி மேனேஜர் எடுத்துக்கோங்க, பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? கிளியரா? அந்த எண்டில் நம்ம இங்கே பேசினா அங்கே கேட்குமா? கேட்கும்ல கையில் மேடம் 1 2 3 4 5 6 இந்த 6 மெம்பர்ஸை மட்டும் இந்த மூலையில் கூட்டிகிட்டு போயிருங்க. நான் இங்கே பேசுகிறது கேட்கக்கூடாது. ஏன்னா மேனேஜிங் டைரக்டருக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் 1000 பேச்சு இருக்கும். புரியுதா? போங்க, கிளம்புங்க. டேய், அந்த வேலையை நீ எடுத்துக்கூடா. வா, இல்லை இப்படி வாங்க. இங்கே பாருங்க, நான் பொறுமையாக தான் பேச போகிறேன். இதான் நடக்குது கம்பெனிக்குள்ளே. புரிஞ்சிச்சா? டேய், நீ விட்டுற போகிற கோட்டையை இம்பார்ட்டன்ட் நீயும் தான் எனக்கு. உட்காந்தே போய்ட்டுறா, எந்த டென்ஷனும் இல்லைடா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் சிச்சுவேஷன் இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? ஓகே, சரி, அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை போய் சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரில் இங்கே வந்து இல்லைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியராக சொல்லிடுவீங்களா? 3 × 4 = 12. 3 × 4 = 12. கேட்டுச்சா? இல்லை இங்கே கூட நிற்கிறோம். வாங்க. அப்புறம் இதை அதை சொல்லன்னு சொல்லக்கூடாதுல்ல. 3 × 4 = 12. கிளியரா? இது சொல்லிடுவீங்களா? ஈஸியில். சரி, கேட்டுக்கோங்க. 3 × 4 = 12. 12 is a ruler. Queen Mary was a ruler. Queen Mary is a ship. டென்ஷன் இல்லை. நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட், உங்களை கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். Queen Mary is a ship. Ship sails on the sea. Sea has fish. Fish have fins. Russian beats the fins. இவ்வளோ தான். போய் சொல்லிடுறீங்களா? சரி, மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தட்டா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 3 × 4 = 12. 12 is a ruler. Queen Mary was a ruler. Queen Mary was a ruler. Queen Mary is a ship. Ship sails on the sea. She has fish. Fish have fins. Fish have fins. Fish have fins. Russian beats the fins. Russian இருக்காங்கல்ல, அவங்க beats the fins. இன்னொரு தடவை சொல்லித்தரவா? இல்லை, நான் சொல்லி தந்துடுறேன். எனக்கு டைம் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும். உங்கள் பாஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தான் கொடுத்துருக்காரு. 3 × 4 = 12. 12 is a ruler. Queen Mary was a ruler. Queen Mary is a ship. Ship sails on the sea. Sea has fish. Fish have fins. Russian beats the fins. கிளியர்? மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லித்தரவா? இல்லை, நான் மறுபடியும் சொல்லித்தரேன். ஏன்னா எங்கள் கிளப்பு எப்போவுமே எங்களுக்கெல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் தெளிவாக பண்ணுவோம். 3 × 4 = 12. 12 is a ruler. Queen Mary was a ruler. Queen Mary is a ship. Ship sails on the sea. On the sea. ஷிப் எங்கேம்மா போகும்? மேலே தானே போகும். ஷிப் sails on the sea. Sea has fish. கடலுக்கு மீன் இருக்குல்ல,
கடலில் தானே மீன் இருக்குது. ஃபிஷ் ஹேவ் சி. சரி, நீயே பார்க்கலையா? சி ஹேஸ் ஃபிஷ், ஃபிஷ் ஹேவ் ஃபின்ஸ், ரஷ்யன் பீச் த ஃபின்ஸ். என்னால் இதுக்கப்புறம் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அந்த நம்ம ஜோனல் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணவனுமே அவங்களுக்கு வேலையை கொடுங்க. அவர் பேர் என்னது? வேல்முருகன். வரலாம். இங்கே இருங்க மேடம், இங்கே இருங்க. இங்கேயே நில்லுங்க, இங்கேயே வேலை கொடுங்க. வேல்முருகன், உங்கள் பாஸ் ஏதோ ஒர்க்கு கொடுக்குறாரு, என்னன்னு கேட்டுக்கோங்க. மேடம், நம்ம என்ன வேலை வந்தோமோ அதை பார்க்கணும், நம்ம வேடிக்கை பார்க்க வந்தோம். நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கே சொல்லி தரீங்களா நீங்கள்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவங்க ஏதோ சொல்லுவாங்க, சீக்கிரம் கேட்டுக்கோங்க. இல்லை, நான் இங்கே உக்காந்துக்கிறேன், அப்புறம் சேர் போட்டி வரும். அவங்க பேர் என்ன? வினிதா. முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் முடியுங்க வினிதா, டைம் ஆகுதுல்ல, இன்னும் டார்கெட் ப்ரெஷர் இருக்குது. நான் டென்ஷன் எல்லாம் இல்லை, சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க வனிதா. முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் முடிங்க. தண்ணி எங்கே இருக்கு? இதாவது எங்கே இருக்கு? இதாவது ஃபைன், ஐ எம் ஹாப்பி வித் திஸ். முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் முடிங்க வனிதா. வனிதாவா வினிதாவா? வினிதா. என்ன வினிதா? அழுதுருவாங்க போல இருக்கு. வினிதா டென்ஷனே இல்லை, டக்குன்னு சீக்கிரம் முடிங்க, அவர் போயிடுவார். வினிதா முடிச்சிட்டிங்களா? போங்க. புரிஞ்சிச்சுல? புரிஞ்சிச்சா? மறுபடியும் வேணுன்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தவங்களை கூப்பிடலாம். ரெக்ரூட்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு இதெல்லாம். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா இல்லையா? வேல்முருகன் தானே? வேல்முருகன் ஓகேல? சீக்கிரம் முடிங்க வேல்முருகன். நீங்களும் என்ன வேல்முருகன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க? உங்கள் பாஸ் சொல்கிறாங்க, டக்குன்னு கற்றுக்கிட்டு வருவீங்களா? சரி போங்க, போய் உக்காருங்க. இவங்களுக்கு அடுத்தது யார்? ஷாலினி, சீக்கிரம் வாங்க. அவ்வளோ ஓடியெல்லாம் வர வேண்டாம், பயமாக இருக்குது, பொறுமையாக வாங்க. போங்க சீக்கிரம் போங்க, உங்கள் பாஸ் ஏதோ கூப்பிட்றாங்க. வேல்முருகன் தானே பேர்? வேல்முருகன் முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் போங்க. வேல்முருகன் முடிச்சிட்டிங்களா? வேல்முருகன் முடிச்சிட்டிங்களா? ஓகேவாம்மா, அப்போ போகலாம். அவங்க தான் ஓகேன்ட்டாங்களே. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், கேட்க மாட்டேங்க. உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. உன்னோட ஜூனியர் யார்? கவிதா ராணி மேடம் வாங்க. கொஞ்சம் சத்தமாக, அவங்களுக்கு கேட்காமல்ல, எங்களுக்கு கேட்குற மாதிரி போங்க மேடம். உங்கள் இங்கே கொஞ்சம் சத்தம். முடிச்சிட்டிங்களா? போங்க. உங்களுக்கு ஜூனியர் யாரு? நந்தினி. போங்க, சீக்கிரம் போங்க, டைம் இல்லை. அவங்க பேர் கவிதா ராணி இல்லை, நந்தினி பேர். கவிதா முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்களா கவிதா? ஓகே இல்லை சந்தேகமாக இருக்குன்னா மறுபடியும் கேட்டுக்கோங்க. முடிச்சிட்டிங்களா? ஃபைனில்
அவங்க இல்லை, பவித்ரா. அவங்க இல்லை, இரு முடிச்சிரு. வாங்க பவித்ரா, இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க. என் டைனாமிக் போங்க. ஆமாம், அந்த வேலையை தானே அவங்க பண்ணாங்க உங்களுக்கு, நீங்களும் அதே வேலையை பார்த்துங்க. முடிச்சிட்டியா? முடிச்சிட்டிங்களா? உனக்கு புரிஞ்சுதா? புரியலையா? என்ன முறைக்கிற உன் பாஸை? பாஸ் கிட்ட புரியலன்னா பண்பா கேளு, சொல்லி தருவாங்க. நீ முறைக்கிற. புரிஞ்சுச்சா? என்ன சொன்னாங்க? என்னது? இங்கே கேள். கோல் கோல் போங்க. சரி, ஓகே ஓகே ஃபைன். வர சொல்லுங்க. அதெல்லாம் சொன்னாங்கம்மா, கரெக்டு. நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. அவங்க பாஸ் என்ன சொன்னாலும் சரி, நீ அதுக்கு மேலே இருக்க பாஸ் பேச்செல்லாம் கேட்காது. அப்புறம் நீ தான் மாட்டிப்ப. டாஸ்க் வேறு. அது உங்கள் பாஸ் ஏதோ சொல்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் சத்தமா. என்னது? ம் ம் ஓகேவா? பவித்ரா உட்காந்துக்கோ. இப்போ உன்னோட பாஸ் என்ன சொன்னாங்க? என்ன சொன்ன? சத்தமா. நீங்கள் இங்கே இருங்க, உங்ககிட்ட சத்தம் தான் வர மாட்டேங்குது. அங்கேருந்தே எனக்கு சொல்லுங்க. இல்லை, எனக்கும் வரமாட்டேங்குது. இப்போ வாங்க, சத்தமாக சொல்லுங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சுல அவங்க சொன்னது? கேட்கலையா? என்ன நீ போட்டு கொடுக்குற? போங்க. சூப்பராக வேலை செஞ்சுங்க. என் கம்பெனி நல்ல லாபமாக போயிட்டுருக்கு. எங்கள் நிலமை புரியுதா இல்லையா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ புரியுதா கம்யூனிகேஷனோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு? என்னாச்சு? நான் இதையா சொன்னேன்? எங்கே அவங்க ஜென்ரல் மேனேஜர்? அந்த லாஸ்ட் இருக்கு, உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் என்னெல்லாம் சொன்னேன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்க தலையாட்டுவாங்க. 3x4 = 12 சொன்னேனா? சொன்னாங்கல்ல. 12 is a ruler. 12 is a rulerன்னு சொன்னேன். குயின் மேரி வாஸ் அ ரூலர்னு சொன்னேன். குயின் மேரி இஸ் அ ஷிப்னு சொன்னேன். ஷிப் செயில்ஸ் ஆன் த சீன்னு சொன்னேன். சி ஹேஸ் ஃபிஷ்ன்னு சொன்னேன். ஃபிஷ் ஹேவ் ஃபின்ஸ்ன்னு சொன்னேன். ரஷ்யன் பீட்ஸ் த ஃபின்ஸ்ன்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய மேட்ரை கடைசியில் எப்படி போய் முடிச்சு வச்சுருக்கீங்க? கடைசியில் எப்படி முடிச்சிங்க? இத்தனைக்கும் பெரிய ஹைராக்கியே கிடையாது. ஒரு 6 பேரோ 7 பேரோ தாண்டி வந்த வார்த்தைகள் எங்கே போயிட்டு வந்து விட்டுருக்கு. அப்போது இங்கே ஒரு வார்த்தை ஜாலியாக பேசும் போதே இங்கே இவ்வளோ மாறிடுச்சு அப்படின்னா, பிஸ்னஸில் பேசும்போது எவ்வளோ நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பர்சனல் லைஃப்லேயும் இதே நஷ்டத்தை தான் கொடுக்கும். 2, இவன் சொன்னான், நீங்கள் கேட்டு வந்து அவன்கிட்ட ஒருத்தங்கிட்ட சொல்லுவீங்க, அவன் வேற ஒருத்த மாதிரி பண்ணுவான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஆல்டேஷன் பண்ணிப்பீங்க. ஸோ இது பேர் வந்து சைனீஸ் விஸ்பர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. அதாவது இதில் இருந்த கம்யூனிகேஷனோட மிகப்பெரிய பேரியர்ஸ்னால் என்னது? தடைகள். கம்யூனிகேஷனோட தடைகள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, இதை வராமல் பார்த்துக்கிட்டாலே லைஃப்பில் முடிஞ்சிடும். இவன் சொன்னான்ட்டு அவன் கூட போய் சண்டை போடுது, அவன் சொன்னான்ட்டு இவன் கூட போய் சண்டை போடுது. அங்கே சொன்னது இவன் வேறு ஒன்றா இருக்கும், அங்கே நடந்தது வேறு ஒன்றா இருக்கும். விசாரிக்கும் போது கரெக்டாக விசாரிக்கும் போது தான் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். கிளியரா? சரி, ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன் உங்ககிட்ட, டிரான்ஸ்மிஷன், ஆல்டேஷன், ஃபிசிக்கல் லிமிட்டேஷன், அங்கே என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்க, ஆல்டர் பண்ணுறீங்க. அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருப்பான், அதே மாதிரி சொல்ல தெரியல, ஆல்டர் பண்ணுறீங்க. அப்போ ஆல்டர் பண்ணும்போது மீனிங் மாறுதில்ல. ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் உங்களுக்கு தெரியுதில்ல, எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வரல. ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்றீங்க பார்த்தீங்களா? அதுவே மிகப்பெரிய தப்பு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மோமெண்ட்டில்? சார் ஒரு மிஷன் இல்லைங்க, எனக்கு ஞாபகம்லாம் வச்சுக்க முடியாது, ஒரு நோட்டை எடுத்து சொல்லுங்கள் சார். எப்போ சொல்லுங்கள், எழுதுவோம். எழுதுனீங்களாங்க? ஏன்னா நம்ம ஜீனியஸ், நம்ம எல்லாமே
மைண்டில் ஏற்றிக்கிட்டோன்னா அப்படியே கக்கிடுவோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலானவங்க. ஆக்சுவலி உங்களை இன்சல்ட் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பலவீனம் லிமிட்டேஷன் இருக்குது நம்மளுக்கு. நம்ம ஹியூமன்ஸ் இந்த லிமிட்டேஷனை சரி பண்ணுறதுக்கு தான் நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க எப்போவுமே. எதில் என்ன பேசுகிறாங்களோ அதெல்லாமே நோட்டு. ஏன்னா நம்மளுக்கு மறக்கும், டவுட்ஸ் வரும், இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்குது. இதை சரி பண்ணுறது தான் இந்த ஃபிசிக்கல் லிமிட்டேஷனை. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை நோட்ஸில் எழுதிக்கலாம். இன்னும் அட்டென்ஷன், ஐயோ இவர் ஏதோ சொல்கிறாரே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியாத வார்த்தையை வேறு விட்டுட்டாரே. கடைசியாக ஒருத்தங்களுக்கு ஆச்சு இந்த கோட்டா. அதுவே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல கோட்டா, புரியுதுங்களா? இன்னும் அட்டென்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுறீங்க. ஸோ நம்மளுக்கு விஷயம் தெரியலன்னா பொறுமையாக, சார் எனக்கு இதுக்கு மீனிங் புரியல, என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு மீனிங் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, கண்ணகி தெரியும்ல, அவர் ஹஸ்பண்ட் எப்படி கொண்டாங்க அது தெரியுமா? எப்படி கொண்டாங்க? கோவலனை எப்படி கொண்டாங்க? எதுக்காக கொண்டாங்க? அதுக்கு ராஜா எப்படி என்ன சொல்லியிருப்பாரு? சிறை எடுன்னு சொன்னாரா, சிறையே எடுன்னாரா? அவர் ஜெயிலுக்கு தான் அனுப்ப சொன்னார். அங்கே அந்த வார்த்தை அழுத்தமாக இருந்தோடனே சிறையை எடுத்துட்டாங்க. புரிஞ்சிச்சா? அந்த ஒரு வார்த்தை மாறினதுக்கு மதுரை எரிஞ்சிருச்சு. எதில் இருக்கணும் ஒழுங்காக புரிஞ்சிக்கலாம். அன்றைக்கி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கு. சிறை ஜெயிலில் எடுக்கிறதுக்கு சிறையை எடுத்துட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் இதை தானே சொல்ல வந்தேன், அதுதான் இருந்துச்சு. இதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு உயிரே போயிடுச்சு இந்த ஒரு வார்த்தையில். ஓகேங்களா? அதனால் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாழ்க்கையை மாற்றும். கிளியர்? அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் சோர்ஸ். இந்த மிஸ்ட்ரஸ்ட் ஆஃப், நீங்கள் ஒரு வார்த்தையை மாற்றும் போது மொத்த சப்ஜெக்டே மாறிடுது, கதையும் மாறிடுது. இப்போ நான் சாம்பார் செய்கிறதுக்கு உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கடைசியில் வடை செஞ்சுட்டு வந்து நின்னா, புரியுதுங்களா நான் சொல்ல வருது? சாம்பார் தானே செய்யுங்க சார், நீங்கள் கேட்டு தான் செஞ்சுருக்கேன் சார், வடை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு பெண் பார்த்துருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அந்த பெண் எப்படி இருக்குன்னா, ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக ஒரு பெண்ணு கூட இப்படி இருக்கும்ல, பெண்ணு கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படியே வெளிச்சத்தில் இப்படி காமிச்சேன்னா அப்படியே ஷைன் ஆகும். அதில் இருக்கிற ஈஃபல் அழகாக தெரியும். அது பிடிச்சி எழுதும் போது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, செம்மையாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பெண் பார்த்துருக்கீங்களா உங்கள் லைஃப்பில்? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் சொன்னேன், செம்ம அழகா ஷைனிங்காக கிறிஸ்டல் கிளியராக பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்கள் பெண்ணெல்லாம் ஒரு நிமிஷம் காமிங்க. இதோ இருக்கே, இந்த பெண்ணை தான் சொன்னேன். கேவலமாக இல்லை இப்போ நான் பேசினது? பாரு, கிறிஸ்டல் கிளியராக தெரியுதா? ரீஃபில் தெரியுதா? வெயில்லவே ஜொலிக்கு தான் தெரியுதா? இந்த பெண்ணை தான் சொன்னேன். இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் ஒன்றும் இல்லாத மேட்டரை பெருசாக பேசிடுறோம். ஸோ இது பேர் தான் எக்ஸாகரேஷன். ஒரு விஷயத்தை எக்ஸாகரேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அது இவ்வளோ தான் மேட்ருன்னா அதுதான். அந்த சின்ன விஷயத்தை பெருசாக ஊதி 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 பெருசாக்கோன்னா இப்படி தான் இருக்கும். அவனும் எதிர்பார்த்து ஏதோ சொல்கிறாரு, நம்மளும் போவான், டேய் இதுக்காடா என்னது அந்த பூமா பெட்டியா, அந்த மாதிரி ஆயிரும். புரியுதா? அங்கே போனால் நம்மளுக்கு அந்த தண்ணியில் குளிக்க முடியாது. ஓகேவா? ஸோ எக்ஸாகரேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட யூனிக்னஸை மாற்றக்கூடாது. உங்களுக்கு எந்த ஆப்சன்ட் மைண்ட் செட், அப்ஸ்ட்ரக்ஷன், டைம் ப்ரெஷர். அண்ட் டைம் ப்ரெஷரில் கூட மாறும். நான் டைம் ப்ரெஷர் இருந்து எதை சொன்னேன்னா, இப்போ முடிஞ்சிச்சா உங்கள் பாஸ் காலையில் இதை பாஸ் வந்துட்டேன், இதை பாஸ் அதுதான் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ டைம் ப்ரெஷரும் கம்யூனிகேஷனை மாற்றும். அப்போது சார் எப்படி தான் உலகத்தில் இதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் மாறாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவன் கிளியராக பேசுகிறானா போகிறாங்க. இடம் பொருள் ஏவல், IPA ஃபார்முலா. இடம் பொருள் இது ரொம்ப மூணுமே முக்கியம். அதே டைமில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கண்ணால் காண்பதும் போய் இதான் உண்மை. இதை தீர விசாரிச்சிங்கன்னா உண்மையாகவே தெரியும். அதனால் பொறுமையாக தான் விசாரிக்கணும். டக்குன்னு டைம் ப்ரெஷரில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாகிடுச்சுன்னா அங்கே பிஸ்னஸ் பல கோடி கூட லாஸ் ஆகும். பிஸ்னஸ் மட்டும் இல்லை, லைஃபே.
ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறனால பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் கெரியரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் கெரியர் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் இங்கே இருக்கும். புரியுதுங்களா? எப்படி இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் இல்லைனாலும் இங்கே நடக்கும், வேறு ஒருத்தர் பண்ண போகிறாங்க, இதில் எந்த மாற்று கருத்து. ஆனால் உங்கள் டெவலப்மெண்ட்டு சில ஓனர்ஸ் மட்டும் தான் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. யூ ஹாவ் டு தேங்க் யூ. இந்த சின்ன ஏஜில் அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் யோசிக்குது, நாங்களே அதிகமாக பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்களா? இதோ நாங்கள் கற்றுக்கிட்டது வந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறார். இதுக்கே பெரிய மனசு வேணும். நிறைய பேர் நான்லாம் காமிக்கிறது இல்லை, எனக்கு அந்த பெரிய மனசே இல்லை. 1250 பே பண்ணால் பவித்ரா பார்க்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, அங்கே வா 1250 தான் பார்த்துக்கோ. கிளியரா? இவர் உங்களுக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோலாம் போட்டு காமிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நிறைய பேர் செய்கிறது இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்காக தான் இதை சொல்ல வரேன். ஓகே, எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? சரி, கம்யூனிகேஷனில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். அந்த ஒன்றுத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அது பண்ணலாமா? இதில் நல்லா பேசக்கூடிய நபர் யார்? நல்லா பேசுவியா? ஷோரா? நிறுத்தாமல் பேசுவியா? சூப்பர் யார், வாயா. அடுத்தது நல்லா பேசக்கூடிய நபர் யார்? நான் கூப்பிட்றேன்னு சொல்லிடுறேன். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், இல்லை கட் பண்ணி. நிறுத்தாமல் பேசணும் அப்படின்னு. இவங்களே கூப்பிட்டுக்கலாமா? அவன் அடிச்சிட போகிறான் கோவத்தில், அதால தான் சொல்கிறேன் வேணாம். அந்த சம்பவம் அப்படி. உட்காருங்க, வா, நீ கரெக்டாக இருப்ப. ஓகே, சரி. இவங்க 2 பேர் இருக்காங்களே, நல்லா பேசுவோம் இல்லையா? சொதப்பிட மாட்டேன்ல. இவன் நல்லா பேசுகிறவனா? யுவா இல்லை, வாயாடுவானா? பண்ணுவான்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரோலுக்கு. ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் நோட்ஸ் எடுக்கணும். உங்கள் 2 பேரில் யார் அதை பண்ணுறீங்க? நீ பேசுறியா? நீ நோட்ஸ் எடுக்கிறியா? சூப்பர், நோட்ஸ் எடுத்துக்கோ. நீ இங்கே பாருங்க, இப்போ ஒரு ப்ளே நடக்க போகுது, நல்லா பார்த்துக்கோங்க. கிளியரா? இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பேச போகிறாங்க. இதுக்கு வந்து கரெக்டாக 1 நிமிஷம் பேசணும். எவ்வளோ நிமிஷம்? 1 நிமிஷம். நான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஒருத்தர், இப்போ ஃபஸ்ட்டு யார் பேச போகிறாருன்னா இவர் பேச போகிறாரு. நான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னோன்னே நீ பேசிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாப் சொன்னோன்னே நிறுத்திடணும். இது இல்லை, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்ன டாபிக் சார்? எந்த டாபிக் வேணாலும் பேசு. எந்த டாபிக்? நான் காலையில் வந்தேன், இப்படி இருந்தது, என் ஃப்ரெண்ட் இப்படி சரியில்லை, இல்லை இந்த படம் பார்த்தா அது மொக்கையாக இருந்துச்சு, வாட் எவர் தட் யூ டூ இட். ஓகே, ஸ்டாப்புன்னு சொல்லிடுவேன், இதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஷாலினி மேம் பேசுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட்டுன்னு சொன்னேன்னு லெவல் அப்போ அவர் பேசும்போது ரைட் பண்ணுமா, நீ பேசும்போது ரைட் பண்ண வேண்டாம். நான் சொல்ல வந்தேன், ஸ்டார்ட்டுன்னு சொன்னேன்னு பேசணும், ஸ்டாப் சொன்னோன்னே நிறுத்தணும். ஃபஸ்ட்டு யார் பேச போகிறா, செகண்ட் யார் பேச போகிறா? இல்லை, கிளியரில்ல? சரி, நீ டாபிக் டிசைட் பண்ணிட்டல? பண்ணுறேன் சார். ஷாலினி வா. ஷாலினி, உங்கள்கிட்ட சில பேசணும். ஷாலினி, அவன் ஃபஸ்ட்டு பேசுவான். நீ நோட்ஸ் எல்லாம் சின்சியராக எடு. சின்சியர் எடுமா. அவன் பேசுறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோ, உனக்கு புரிஞ்ச மாதிரி தமிழில் எடுத்துக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் பேசுவான். சாரி, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நீ பேச, அவங்ககிட்ட நோட்ஸ் கொடுத்தலாம், மாற்றிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ பேச போகிற, அவன் 1 நிமிஷம் நோட்ஸ் எடுப்பான். எடுத்து முடிச்சிடுவான். ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவான். அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணு, அவன் பேசுவான்ல. இப்போ நீ பேச. சாப்பிட்டீங்களா சார்? என்ன பண்ணுறீங்க? ஃபாஸ்ட்டாக பேச. என்ன பண்ணுறீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்க? அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணாங்க. இப்போ நான் பேசும்போது நீ என்ன பண்ண? நோட் பண்ண. நீ என்கிட்ட பேசும்போது நான் என்ன பண்ணேன்? நீங்கள் வந்து வேற யார்கிட்ட பேசுகிறீங்க. அப்போ என்ன ஆச்சு உனக்கு? டென்ஷனாக இருக்குது. நான் பேசுகிறேன். அவன் பேசும்போது நீ கவனிக்கக்கூடாது. அதே டைமில் ஃபஸ்ட்டு அவனுக்கு 30 செகண்ட் அவனை பேச விடு.
ஒரு 30 ஒரு 5 செகண்ட் பேசோடு இப்படியே பார்த்துக்கிட்டே இரு. அப்புறம் இப்படி ஓகே இல்லை மற்றவங்கள பார்த்து அவன் அப்படியே நிறுத்துவான். என்ன சார் பேசுங்க சார் கேட்டுன்னு தானே இருக்கேன். அவன் ஒரு 2 செகண்ட் பேச ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் அங்கே போவோம். அவர் நிறுத்துவார். அதுக்கப்புறம் வந்து பேசுங்க சார் புரிஞ்சிச்சா, இப்படியே அவரை வெறுப்பேற்றணும். பண்ணுவியல ஷோரில் வா பார்த்துக்கலாம். சொதப்பி விடுறது ஃபஸ்ட்டு நீ தான் பேச போகிற. அந்த நோட்டு பதவியை அவனுக்கு கொடுத்துடலாம். யா அவங்க டைட்டில் டவுட்டாக இருக்குது. இந்தா இப்போ அதனால் இந்த மாதிரி உங்கள் அளவுக்கு அவங்கள்ட்ட பேச வரலையா, இந்தா நீ வச்சுக்கோ. இப்போ ஒரே சப்ஜெக்ட் மாறிடுச்சு, நீ இப்படி வந்துட்டு இப்போ இல்லை எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்படியே இருங்க யார் எல்லாருக்கும் தெரிவிங்க. ஃபஸ்ட்டு யார் பேச போகிறாங்கன்னா ஷாலினி. ஷாலினி பேச போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டார்ட்டுன்னு சொன்னோன்னே ஷாலினி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக விடாமல் நிறுத்தாமல் பேசிகிட்டு இருக்கணும். கிளியரில் பத்தட்டப்படாத. ஓகேவா? செகண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பேச போகிறீங்க. புரியுதா? ஒரு நிமிஷம் நிறுத்தாமல். ஓகேவா? நான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னக்கப்போ தான். இப்போ 1 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே கிளியர்? வாட்ச் இருக்கா? ஒரு நிமிஷம் கிளியர். இதோ இருக்குல்ல வாட்ச் அழுத்துங்க. சூப்பர் யார், தேங்க்ஸ் யார். நான் சொன்னோட ஸ்டார்ட் போடு, ஆஃப் பண்ணு. இப்போ யார் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ண போகிறேன்? யார்? நீங்கள் தானே. அது இப்படி பண்ணுப்பா. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சத்தமாக பேச சாண்டி, எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்ல. ஸ்டார்ட். அம்மா எப்படி இருக்காங்க? சின்ன என்ன பண்ணுறீங்க? பெங்களூர் லைஃப் எப்படி போச்சு? என்னென்ன சாப்பிட்ருந்தீங்க? பேசுங்க நிறுத்தாமல் பேசுங்க. ஏதாவது கதை பேசுங்க. ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது? காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது? நீங்கள் போகிற வரும்போது டிராஃபிக்லாம் எப்படி இருக்குது? ரக்ஷா சிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி இருக்காங்க? ஓகே ஸ்டாப். சூப்பர் கிளாப்ஸ் யார் செமையாக பண்ணிட்டாங்கல்ல. ஓகேவா? இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. ஓகேவா? இங்கே உட்காரு ஷாலினி. இடத்த மாற்றாத, வாஸ்து கரெக்டாக இருக்குல்ல. ஸ்டார்ட் சொன்னோன்னே நீ வச்சுக்கோ. அது அவங்களுக்கு அந்த டாஸ்கே கொடுக்கல, நீ வச்சுக்கோ. கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஷாலினி? நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த டாஸ்க் குத்த முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ பேசுங்க. இவங்க கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் கதையாக சொல்லுங்கள். நான் காலையில் வந்தேன், இப்படி போனேன், அப்படி போனேன், இப்படி போனேன், நான் காலையில் இந்த படம் பார்த்தேன், இந்த படத்துலலாம் அந்த மூவி கதையை ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். மூவியை ஈஸியாக சொல்ல முடியும்ல. மூவி கதையை ஏதோ ஒரு என்ன படம் பற்றி பேச போகிறீங்க? ஜென்ரலாவா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு பார்த்தேன் மூவி. சரி ஓகேவா? ஸ்டார்ட் சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஷாலினி ஓகே இல்லை? குட். ஸ்டார்ட். ஷாலினி கேஷுவலாக இரு. சாப்பிட்டேம்மா. எப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்? அப்புறம் 28 நினைக்கிறேன். 28 தானே? அவன் கொடுமை ஒன்றும் முடியவே இல்லை. சரி ஸ்டாப். அவன் டென்ஷனாக இருப்பான், வச்சிட போகிறான். சரி இப்போ 2 ஷோ நடந்துச்சு. இதோட ஷோ எப்படி போச்சுன்னு கேட்கலாமா? ஃபஸ்ட்டு இவர் தானே பேசினார்? இல்லை இவர் பேசினாங்க, இவங்க பேசினாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டீங்களா? எல்லாம் ஓகே இல்லை? நீங்கள் அதே மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டீங்களா? 60% சொல்லிட்டேன். ஏன் மற்ற % சொல்லலை? அவங்க என்ன லிசன் பண்ணல சார். நான் சொல்கிறது சாரி, லிசன் பண்ணாத போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கோவமாக வந்ததா இல்லையா? சார் கோவம் இல்லை சார், அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சார். அப்போ உங்களுக்கு மனசு எப்படி இருந்தது? கஷ்டம் சார், கில்ட்டியாக இருந்துச்சு சார். கில்ட்டியாக இருந்துச்சு. கில்ட்டிக்கெல்லாம் போயிட்டீங்க. கில்ட்டியாக இருந்துச்சு பேசும்போது. இப்போ சிலரெல்லாம் அந்த மாதிரி விட்டு வந்தால் அடிச்சிருந்துருப்பாங்க. நீங்கள்லாம் ரொம்ப சாஃப்ட் கார்னர்.
புரியுதுங்களா? யா சிடாம். சூப்பர். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த தப்பை நிறைய தடவை பண்ணுறோம் லைஃப்பில். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் கிட்ட பண்ணுறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட பண்ணுறோம். ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபு, ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட், அப்பா அம்மா கிட்ட. ஏன் ஷால்விகோ ஆக்சுவலி வந்து இவர் நிர்மலா வாட் இஸ் தர்ஷன் பேசும்போது பேசினார். ஆனால் அவங்க ஐ கான்டாக்ட் வந்து திரும்பி பேசும்போது போல் அவங்க ஐ கான்டாக்ட் இப்படி பார்வை இப்படி நகர்ந்து அடுத்த செகண்ட் அவரோட வாய்ஸ் நின்றுச்சு. புரியுதுங்களா? இதே மாதிரி உங்களை பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கேன், எங்கேயோ பார்த்துட்ருக்கேன், அப்படி எரியும் கோபம். அவருக்கு கில்ட்டு வந்திருக்கு. சிலருக்கெல்லாம் கோபம் வரும், வெறுப்பு வரும். இவன் கூடலாம் உட்காந்து பேசிட்டு சிலராக அடிச்சு வச்சுருவாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளும் பண்ணுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது பண்ணுறோம், பேரண்ட்ஸ் கிட்ட பேசும்போது. பேரண்ட்ஸ் அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டில். அப்புறம் பண்ணிடுறேன், நான் போகிறேன்ட்டல, இப்படி தான் பார்க்காமலே பேசும். இப்போ உங்களை பசங்க பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுறோம், நம்ம பாஸ் கிட்ட பண்ணுறோம், நம்ம கொலிக்கிட்ட பண்ணுறோம். ஸோ ஐ கான்டாக்டை எடுக்காமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, இல்லை ஐ கான்டாக்ட் மற்றவங்க பேசும்போது ஐ கான்டாக்டை இப்படி பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாமா, செய்யல அது அடுத்த கதை. பெரியவங்க பார்த்துருக்கீங்களா? அப்படின்ட்டு நம்ம இப்படி திருப்பிட்டு போயிடுவோம் அவங்கள 10 நிமிஷம். அது ஆர்கியூவே பண்ண விட, சொல்கிறத கேட்டுட்டுல சரி அப்படின்னு போயிட்டு, அவன் நல்ல பையன்ப்பா, சொன்னதை கேட்டுப்பான்ப்பா. அவன் செய்ய மாட்டார், ஆனால் அந்த பேர் மட்டும் வாங்கிடுவார். ஸோ எப்போவுமே ஐ கான்டாக்டை நீங்கள் பிரேக் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. நல்ல ரிலேஷன்ஷிப் போயிடும், நல்ல கெரியர் போயிடும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், எல்லாமே இருக்குது. இந்த ஐ கான்டாக்டை நகுத்துனா முடிஞ்சு போச்சு. இதில் மற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஷார்ட் டெம்பராக இருந்தால் ஆச்சுப்பா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஐ கான்டாக்ட் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போவுமே ரிப்பிட்டேஷனாக வந்து ஒரு பாஸோ இல்லை உங்கள் சூப்பர்வைசரோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸோ எல்லாருமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கியா? அம்மா வந்து காலையில் ரிப்பீட் பண்ணும் போது எப்படி ரிப்பீட் பண்ணால், அந்த மிளகாத்தூளியில் போயிட்டு பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வா. நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டீங்க. மிளகா இல்லை, பக்கத்து கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வா, அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் அது பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனால தான் ஆன்சர் பண்ணல. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல போகிறது. அதான் போகிறேன்ல அப்படின்வீங்க அடுத்தது. கரெக்டாக? அங்கே அந்த மாதிரி பண்ணுறீங்களா? ரிப்பீட் நம்மளுக்கு பண்ண பிடிக்காது. சார் இதை செஞ்சிட்டியா அப்படின்னும் போது உங்களுக்கு கோவம் வரும். யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டியான்னு கேட்கும்போது கோவம் வருதா இல்லையா? ஆமாவா இல்லையா? கோவம் வரும். கரெக்டாக? ஆக்சுவலி கம்யூனிகேஷனோட ஃபண்டமெண்டலே என்னென்னா ரிப்பீட் பண்ணணும். அதாவது எதுக்காக இதை சொல்ல வராங்க அப்படின்னா, ரிப்பீட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் விஷயத்த எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் சக்ஸஸ் ஆகும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இவருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அன்றைக்கி போக முடியல, உடம்பு சரியில்லை. அவர் ஃப்ரெண்டு அந்த சைடு வராரு, அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அவனுக்கு வேறு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது. இந்த சைடு போகும்போது எனக்கு காலேஜ் ஃபீஸை கட்டிடுறேன், நீயோட முடிஞ்சிடும், இந்த செம்மு விட்டோன்னா இதோட அடுத்த வருஷம் தான் கட்டிட்டு போயிடுறியானா. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கும். இவன் என்ன பண்ணிடுவான்? ஒரு தடவை தான் பேசியிருப்பான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் அடுத்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலான்னு அவன் மைண்ட் செட்டில் இருக்கும். அதே வேணுட்டே ரிப்பீட் பண்ணும். போய் கட்டிடுவேல, என்னால் முடியல, போயிடுவேல, நான் பண்ணிடுறேன். நேராக அங்கே தானே போகிறேன், போகிறேன்டா, மறுபடியும் இல்லை, போயிடுவேல, போய் தொலைகிறேன் அப்படின்னு திட்டுவான். அவன் திட்டினாலும் பரவாயில்ல, போயிட்டு அங்கே கூப்பிட்றியா, கட்டிட்டு கூப்பிட்றியா என்னன்னு வச்சுக்கேன். அவன் உங்களை விட்டு போகும்போது எரிச்சலோடு தான் போவான். ஆனால் என்ன பண்ணும் நினச்சிட்டு போவான் சொல்லுங்கள்? அவன் வேலையை முடிச்சு தொலைப்போம், இல்லைன்னா நம்மளை செஞ்சிருவான். ஏன்னா அவ்வளோ ஒரு தடவை ரிப்பீட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக குறிக்கும். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் யாருக்கோ அவங்க தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். எதிரில் இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்னா, நீங்கள் எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணிங்களோ அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். அவங்கள அறியாமலே அதை செய்வாங்க. இப்போ உட்காந்து கேஷுவலான ஒரு விஷயத்தை போயிட்டு, அண்ணா ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், பொதுவாக சொல்கிறது. ஒன்றும் இல்லை, டேஞ்சரான பிளேஸ்னால் பாத்திரமா போ, ரொம்ப ஜாக்கிரதை, யார் கூடயும் பேசாத, இது பண்ணாத, அது பண்ணாத, இந்த லிஸ்ட்டு சொல்கிறீங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்டை வச்சு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, காலையில் அம்மா வந்து பால் வைக்கணும், சர்க்கரை இருக்காது, காஃபி தூள் இருக்காது,
போய் வாங்கிட்டு வானா அங்கே பால் கொதிச்சிட்ருக்கு, நீ டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா அடுத்த வேலை ஏதாவது இருக்கும். அதுக்கு தான் அந்த ரிப்பீட் சொல்கிறாங்க. உங்கள் பாஸ் வந்து இதை செஞ்சிட்டியான்னா அவர் வேற ஒருத்தருக்கு கமிட் பண்ணியிருக்காரு நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னு. அதனால் முடிச்சிட்டிங்களா இன்னும் முடிக்கலையா, ஏன் முடிக்கல, எதுக்காக முடிக்கல, இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணலையா, ஏன் இன்னும் அச்சீவ் பண்ணல, நடா இவர் டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்கிறாரு, தலைவலியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு டைம் சேலரி பே பண்ணணும். ஃபஸ்ட்டு கோல் அதான் இருக்கும். டைமுக்கு ஈபிக்காரன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு பே பண்ணணும், ரெண்ட்டு பே பண்ணணும். இதுதான் பாஸோட மேஜர் தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். நிறைய பாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, சம்பளமே கொடுக்க மாட்டாங்க, எக்கடாவது போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஆனால் சில பாஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு சேலரி இதெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு கடைசியாக போவாங்க. அங்கே அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு முக்கியம். கம்பெனி பெருசாச்சுன்னா அதிகம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதிக பேரை வேலைக்கு சேர்க்க முடியும், அதிக பேருக்கு நிறைய சம்பளம் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? எஸ் இஸ் தேர். அவருக்கு எடுத்ததுக்கு ஒரு ப்ரைஸ் வேணும்ல, அது அவங்களோட சொத்து தான். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ப்ரைஸ் வேணும்ல, உங்களுக்கு கெரியர் ப்ரைஸாக வேணும். எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் தேவை. புரியுதுங்களா? ஸோ எத்திக்ஸ். வாட்ஸ் அ டைம்? ஓகே. ஸோ ரிப்பீட்டேஷன் புரிஞ்சிச்சுல? அண்ட் பேசும்போது போரெல்லாம் பேசக்கூடாது. எப்போவுமே கஸ்டமர்கிட்டயாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸையே நிறைய யூஸ் பண்ணவே கூடாது. யூ ஷுட் பி ஏ ஜாலி, ஹாப்பியாக, சந்தோஷமாக. அப்போ தான் எதிரில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். மேம் இது சாரி, ஆமாம் எனக்கு தெரியாதா மேம், இந்த கலரு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேம், இது ஹானஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும். அது அவங்களுக்கு சில கலர்ஸ் வச்சு பார்த்தா தெரியும். மேம் இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, பாருங்களேன், இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். யூ ஹாவ் டு சே திஸ், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, செக் பண்ணுங்களேன். அவங்க ஹஸ்பண்ட் அந்த சைடில் வந்தானே, சார் அவங்களுக்கு அழகாக தானே இருக்குது, அவர் இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் டீஃபால்ட்டாக ஆமாம் தான் வரும். இதுவா ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமா எடுத்துக்க சொல்லுமா. புரியுதுங்களா? அவங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பிடிச்சதை எடுப்பாங்க. இதில் நீங்கள் அந்த டைமில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க, அவங்க வீட்டில் ஒருத்தராக இருக்கீங்க, அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் எனக்கு பேச தெரியாது, நான் ஷை, அதெல்லாம் இருந்தால் வேலைக்கு வரும். புரியுதுங்களா? ஷைக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. எதில் வரவங்க கஸ்டமர்ஸ், அவங்க உங்களுக்கு ரிவார்ட்ஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. முயற்சி பண்ணுங்களேன் விற்கிறதுக்கு. தோத்தாலாம் பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்களேன். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா கூட பேசியிருப்பீங்க, ஹாப்பியாக கூட பேசியிருப்பீங்க, அவங்களுக்கு இங்கே வாங்குற அந்த கலெக்ஷன் இல்லாமல் கூட போயிருக்கோம். பட் நீங்கள் நல்லா பேசுங்களேன். கிளியரா? ஐயோ தோத்துருவோன்னு பயத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷனே டெவலப் ஆகாது. கிளியரா? நல்லா பேசுங்க எல்லாருக்கிட்டையுமே. And humorous, right appeal, right language, reputation, effective timing, simplify the languages. And language வந்து பந்தாவெல்லாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து ஈஸியான இங்கிலீஷ் தான் பேசணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ட்டு உங்ககிட்ட வந்து இங்கிலீஷை காமிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. கம்யூனிகேஷனோட ஃபண்டமெண்டலே யாருக்கு என்ன புரியுமோ அந்த மொழியில் தான் பேசணும். புரியுதுங்களா? புரிய வைக்க முயற்சி பண்ணணும். இதான். எனி கொஷின்ஸ்? உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், கேளுங்க. உங்கள் கெரியர் ரிலேட்டடாக, உங்கள் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எஸ். என்னன்னா என்கிட்ட சம்டைம்ஸ் வந்து ஸ்டக் ஆகும் சார். சம்டைம்ஸ் பேசுறது தெரியல சார். நீ பர்ஃபெக்ஷனாக பேசணும்னு பார்க்குற, அதனால தான் உனக்கு ஸ்டக் ஆகுது. புரியுதுங்களா? அதே நீ ஸ்டைலாகவே மாற்றிக்கோ. நீ அது குறையாக பார்க்காத, அது ஸ்டைலாக மாற்றிக்கோங்க. நல்லா தான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு அதை தெரியல, அது உன்னோட ஸ்டைலு. புரியுதுங்களா? நான் பர்ஃபெக்டாக பேசணும், ஸ்டக் ஆகுது, எனக்கு இது ஃப்ளோ வருதுன்னா அது ஏன் பொழப்பு, அது அதனால் வருது, என்னோடய ஜாப் அது அப்படி வருது. புரியுதுங்களா? நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். இவன் நல்லா பேசுகிறான், இவன் நல்லா பேசலாம், அப்படியெல்லாம் வரீங்க. உங்களுக்கு என்ன வரும் அதான் உங்கள் ஸ்டைலு. நீங்கள் ஏன் மற்றவங்க ஸ்டைலில் காப்பி அடிக்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுங்களா? ரஜினி மாதிரியே ஒரு ரஜினி வந்தார், அவரெல்லாம் ஹிட் ஆனாரான்னு. சத்யராஜ் மாதிரியே ஒருத்தர் சத்யராஜ் வந்தார், அவர் ஹிட் ஆனான்னு. நிறைய பேர் வந்திருக்காங்களா அவங்கள மாதிரியே சாயலில் வந்தாங்க. சிம்ரன் மாதிரியே ஒருத்தவங்க வந்தாங்க, தெரியும்ல, ஹிட் ஆனாங்களான்னு. டூப்ளிகேட்டுக்கே என்றைக்குமே வேல்யூ கிடையாது, ஒரிஜினலுக்கு தான் வேல்யூ. நீங்கள் ஒரிஜினலாக இருக்க போகிறீங்களா, டூப்ளிகேட்டாக இருக்க போகிறீங்களா? ஸோ நீங்களாக இருங்க, அதான் ஒரிஜினல்.
ஏன் மற்றவங்கள மாதிரி யோசிக்கிறீங்க? உங்களுக்குள்ள அந்த ஸ்கில்லை தான் அனௌன்ஸ் பண்ணோம். புரியுங்களா? இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை 2 GB RAM இருக்குது, இது 5 GB மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அதை எடுத்துகிட்டு டிவியில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இதில் வைக்கணும்னு நினச்சா அது டிவி, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ உங்கள் ஒரிஜினாலிட்டியில் இருங்க, உங்கள் ஒரிஜினாலிட்டியில் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள். வராது, அவரை மாதிரி எனக்கு பேச தெரியல, இவரை மாதிரி பேச தெரியல, இவங்க மாதிரி நடந்துக்க தெரியல, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நான் என்ன பண்ண போகிறேன், கலக்கிறேன் பாரு, நேற்றை விட இன்னைக்கு 0.05% இம்ப்ரூவ் பண்ணால் போதும். நான் 1% இம்ப்ரூவ் பண்ண சொல்ல, அது எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியாது. 0.05% மிகப்பெரிய வெற்றியை மாற்றும் லைஃப்பில். அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 வச்சுப்போம். இதுக்கு கீழே போகிறதெல்லாம் மைனஸ், இதுக்கு மேலே வரதெல்லாம் ப்ளஸ். 1 2 3 4, -1 -2 3. இப்போ ஐஸ் இருக்குல்ல, ஐஸ் வந்து 1 2 3ல் இருக்குமா, மைனஸில் இருக்குமா? -1. சரி, -10ல் இருக்க ஐஸ் கட்டியாக தானே இருக்கும். இப்போ -1ல் இருக்க ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். 0ல் இருக்கிற ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். 0.05% இன்க்ரீஸ் ஆச்சுனாவே உருகிடும். நான் சொல்கிறது 0.0% 1 அப்படின்னாவே உருக ஸ்டார்ட் ஆயிடும். நான் சொல்கிறது புரியுங்களா? அந்த ப்ளஸ்ஸை நோக்கி மேலே போச்சுனாவே உருக ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக அர்த்தம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணாலே நம்மக்கிட்ட எல்லாமே கிடச்சிரும்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பெருசல்ல. இன்றைக்கி நேற்றை விட நான் பெஸ்ட்டா வர்ஸ்ட்டா? நேற்றை விட ஏதாவது இன்றைக்கி நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா என் ஜாபில்? நேற்றை விட இன்றைக்கி என் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா ஏதாவது ஒன்று. அவங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும், அது உங்ககிட்ட இருக்காது. அது எப்படி பண்ணுறீங்க கற்றுக்கோங்க போயிட்டு. இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா உங்கள் சார்கிட்ட கேட்டுக்கோங்க. சார், நான் இந்த கம்பெனியை இந்த மொத்தமாக ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்களும் இருந்தீங்க ஒரு செஷன், அவங்க டிரைவரை வந்து மொத்த ஷோரூம்க்கே வந்து புதுக்கோட்டை சைடில், நம்ப மாட்டீங்க, அந்த ஓனர் ஒரு பெரிய கடை இந்த மாதிரி ஷோரூம் வச்சுட்ருக்கார். அவர் டிரைவர் தான் இன்னொரு ஷோரூமோட என்ன சொல்கிறது அதாவது சிஇஓ மாதிரி ஃபுல் இன்சார்ஜே அவர் தான் மேனேஜரே. அவர்கிட்ட என்ன ஸ்கில் பார்த்தாங்க தெரியுமா? கற்றுக்கிறது பார்த்தாரு. நீ டிரைவருக்கு லாக்கியில் என்ன பண்ணார்னா, அவர் ஏற்றிட்டு வருவார்ல காரில், இவர் டிரைவர் ஓனர் பின்னாடி உட்காருவார். அவர் வரத்துக்குள்ளே முன்னாடி என்ன பண்ணி வச்சுடுறாரு, காரை இப்படி திருப்பி வைப்பாராம். எப்போவுமே அவர் வந்ததுக்கப்புறம் இப்படி யூட்டன் அழிக்கல, அவர் வரப்போ ரெடியாக இருக்கணும். அவர் எங்கே போனாலும் ஸ்பாட்டில் அதை ரெடி பண்ணி வைப்பாராம். எது அவர் அடுத்த மூவ் பண்ண போகிறாரோ அதுக்கு முன்னாடி அவங்க ரெடியாக இருப்பாராம். இதை பார்த்தோன்னா உனக்கு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ண தெரியுது, பெட்டர் நீ ஓனராரு, நீ இதெல்லாம் பார்த்துக்கோ. சின்னதாக கொடுத்தாரு. இன்றைக்கி அது பெரிய அந்த கம்பெனி, அந்த ஷோரூமோட பேர் தான் ஞாபகம் வரல. அந்த ஷோரூம் பேரா? 5000 எம்ப்ளாயை மேனேஜ் பண்ணுற ஒருத்தர். உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி தான், நிச்சயமாக மாறும். இந்த கடை மாறிச்சுன்னா நீங்கள் மாறுவீங்க. இல்லை நான் இப்படி தான் சேல் பண்ணுவேன் அப்படின்னா அவரும் போராடிக்கிட்டே இருப்பார். இது செட் ஆகலை, அடுத்தது உள்ள போடு, அடுத்தது செட் ஆகலை, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, இந்த நெட்டு செட் ஆகலை, இந்த போல்டை போடு. இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு நீங்கள் மற்றவங்கள வர விட்றீங்க இந்த இடத்துக்கு? உங்ககிட்ட இல்லாத ஸ்கில் மற்றவங்ககிட்ட இருந்துருமா என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அடுத்தது எல்லாருக்கும் ₹1,00,000 சேலரி வாங்கணும்னு ஆம்பிஷன். ஆசையாக இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டீங்க. ஆம்பிஷன் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பான். ஆசைக்கும் ஆம்பிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? லட்சியத்துக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கோட்டு அளவு தான். ஆசைப்படுறவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான், லட்சியத்தில் இருக்கவன் ஆக்ஷனில் இருப்பான். உங்களோட ஆக்ஷன் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் போயிருக்கு? கிளியரா? எனி கொஷின்ஸ்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உன்னோட கொஷின் கிளாரிட்டி ஆகிடுச்சுல? சூப்பர். வேறு உங்களுக்கு அந்த வீடியோஸ் அனுப்புறதெல்லாம் பார்க்குறீங்களா? மேடம் தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா சார்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் பார்க்கலாம், ஆஃபீஸ் எட்டிகேட்ஸ் பார்க்கலாம்.
அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறது அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கலாம். கிளியர் யுவராஜ்? எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்?